வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா என்சிஆர்டி கிளாஸ் 12 சாப்டர் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஆல்ரெடி நம்ம என்ன முடிச்சிருக்கிறோம்? சாப்டர் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், அப்புறம் சாப்டர் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இந்த ரெண்டு சாப்டரும் நமக்கு நீட் சிலபஸில் என்ன ஹெட்டிங்கில் இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்கில் வரும். புரியுதா? ஸோ அது வந்து வெரி ஹை வெயிட்டேஜ் சாப்டர். அந்த என்சிஆர்டி கிளாஸ் 12 1 2 ரெண்டுமே என்னது ஹை வெயிட்டேஜ் சாப்டர். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆல்சோ வெரி ஹை வெயிட்டேஜ் சாப்டர். ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி வெயிட்டேஜும் இது ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? எஸ், வாங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடுறேன். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற அந்த சாப்டரில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், இப்போ அந்த நியூ சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் அடிஷ்னலாக என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த சாப்டரில் நம்ம அந்த ஃபஸ்ட்டு 2 சாப்டரில் 1 2 பார்த்தோம் இல்லையா? அதில் சார்ஜ் எப்பயுமே என்னவாக இருக்கும்? ரெஸ்ட்டில் தான் இருக்கும். சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது என்னென்னலாம் நம்ம ஸ்டடி பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸு, கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் ஸ்டடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஞாபகம் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கெப்பாசிட்டன்ஸ். இதுதான் மெயின் ஹெட்டிங்காக அதில் இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே நிறைய அடிஷ்னல் கான்செப்ட் சப் டாபிக்ஸ் நிறைய இருந்தது. சரியா? இதுதான் பிரைமரியாக நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு 2 சாப்டர் நம்ம பார்த்தோம். என்ன சொல்லுது? சார்ஜஸ் அட் ரெஸ்ட்டில் தான் இருந்தது. ஒருவேளை சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? சார்ஜ் மூவ் ஆகும்போது என்னென்னா நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஐடியாஸ்லாம் நமக்கு அடிஷ்னலாக டெவலப் பண்ண முடியுன்றதை நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ சார்ஜ் வந்து உங்களுக்கு மூவ் ஆச்சுன்னா என்ன நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும்னா கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட்டோட சிம்பிள் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்? ஐ. கரண்ட்னா என்ன மீனிங்? சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். I equal to dq by dt. ஸோ இந்த I equal to q by tன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட் கரண்ட், டோட்டல் கரண்ட் ஆர் நெட் கரண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? I equal to q by t. இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் எழுதும்போது dq by dt. புரிஞ்சுதா? அதோட SI யூனிட், கரண்டோட SI யூனிட் என்னது? ஆம்பியர். 1 ஆம்பியர் ஆக்சுவலாக எதுக்கு ஈக்குவல்னா I equal to q by t இல்லையா? வாட் இஸ் சார்ஜ் யூனிட்? SI யூனிட் ஆஃப் சார்ஜ் கூலும் பை டைமோட SI யூனிட் என்ன? செகண்ட். ஸோ 1 ஆம்பியர் நம்ம என்னன்னு சொல்லலாம்? 1 கூலும் பை 1 செகண்ட். அதோட ஈக்குவலண்ட் யூனிட் தான் என்னது? 1 ஆம்பியர். புரிஞ்சுதா? இதுதான் பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் கரண்ட். ஸோ அதுக்கப்புறம் ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லா வந்து நமக்கு கரண்ட்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கான ரிலேஷனை நமக்கு கொடுக்குது. புரியுதா? ஸோ ஓம்ஸ் லா என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா, கரண்ட் ஆக்சுவலாக இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வோல்டேஜ். வி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ. அதோடைய ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்னது? ரெசிஸ்டன்ஸ். ஆர்ன்றது என்னது? ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், தட் இஸ் கால்டு ரெசிஸ்டன்ஸ். SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் என்னது? ஓம். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் SI யூனிட் என்னது? ஓம். ஓகே, 1 ஓம் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, இதிலிருந்து நீங்கள் டெரைவ் பண்ணீங்கன்னா இதிலிருந்து R ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? V பை ஐன்னு எழுதலாம் இல்லையா? V ஓட யூனிட் என்ன? SI யூனிட் வோல்ட். கரண்டோட யூனிட் என்ன? ஆம்பியர். ஸோ 1 ஓம் நம்ம என்னன்னு சொல்லலாம்? 1 ஓம் ஈக்குவல் டு 1 வோல்ட் பை 1 ஆம்பியர். ஸோ 1 வோல்ட் பை 1 ஆம்பியருக்கு பதிலாக யூஸ் பண்ணுற யூனிட் தான் என்னது? 1 ஓம். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆக்சுவலி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த் ஆஃப் த கண்டக்டர். சி, இதான் இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கண்டக்டர். ஸோ இந்த கண்டக்டரில் இது வந்து லென்த் ஆஃப் த கண்டக்டர். இது என்னது? திஸ் இஸ் கால்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? கிராஸ் செக்ஷனல் ஏரியா. கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஓகே. ஸோ ஆர் வந்து லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ ஒரு கண்டக்டரோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். புரிஞ்சுதா? இதுவே இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஏரியாவும் ரெசிஸ்டன்ஸ் என்னது? இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ அதான் என்ன இங்கே சொல்லியிருக்கேன்? ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த் ஆஃப் த கண்டக்டர். ஹியர் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதணும்னா ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த் ஆஃப் த கண்டக்டர், இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா ஆஃப் த கண்டக்டர். ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ. ரோனா என்ன அர்த்தம்? ரெசிஸ்டிவிட்டி. ஹியர் இட் இஸ் அ ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அதனுடைய நேம் என்ன? ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி போத் ஆர் நாட் சேம்.
புரியுதா? ரெசிஸ்டிவிட்டின்றது நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். இப்போ நீங்கள் காப்பர் எடுத்தீங்கன்னா காப்பருக்கு ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும், அலுமினியம் எடுத்தீங்கன்னா அலுமினியமுக்கு ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். இதுதான் என்னது? ரெசிஸ்டிவிட்டின்றது நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? எல் அண்டு ஏ, லென்த் ஆஃப் த கண்டக்டர் அண்டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஓகே, புரிஞ்சுதா? ரெசிஸ்டன்ஸுக்கும் ரெசிஸ்டிவ்க்குள்ள டிஃபரன்ஸ். இந்த ரெசிஸ்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர். SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி என்னது? ஓம் மீட்டர். ரெசிஸ்டன்ஸோட SI யூனிட் ஓம், ரெசிஸ்டிவிட்டியோட SI யூனிட் ஓம் மீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான கேஸ். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஒயரை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு ஒயர் ஆக்சுவலாக அது ஒரு லென்த்தில் இருக்குது, எல் அது ஒரு ஏரியாவில் இருக்குது. அந்த ஒயரை ஸ்ட்ரெச்சிங் பண்ணிங்கன்னா நியூ ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், என்னவாகும் அப்படின்றது அந்த கேஸு. இது ஆக்சுவலாக பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங். ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையுமே அதோடைய வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ இதுதான் ஆக்சுவலாக நீங்கள் என்னென்ன இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா இதான் வந்து என்னது? ஒரு கண்டக்டர்னு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா இதனுடைய வால்யூம் பின்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா நமக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாக லென்த்து எக்ஸ்பேண்ட் ஆகும், இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? பட் வால்யூம் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. கிளியர்? ஸோ இதுதான் என்னது? பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங். பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங்காக இருக்கும்போது ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. அதனுடைய லென்த்து இதனுடைய லென்த்து என்ன எடுத்துக்கிறீங்க? இனிஷியலாக எல், இதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. ஸோ இனிஷியலாக வந்து ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்கள்? லென்த்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா? நியூ லென்த்து. கரெக்டாக? இது சம் நியூ லென்த்து. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நியூ லென்த், இதை வேணா எல் டேஷ்னு வச்சுப்போம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ டேஷ். முன்னாடி இருந்த கிராஸ் செக்ஷன் வேற, இப்போ இந்த கிராஸ் செக்ஷன் வேற, ஏ டேஷ். இப்போ இந்த ஏரியா ஆக்சுவலாக என்ன இருந்தது? உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் ஏரியா என்ன இருக்குது? டிக்ரீஸ் ஆகிருக்கு. லென்த் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் என்னது? பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங். ரெண்டு சுச்சுவேஷன்லையுமே என்ன இருக்குது? வால்யூம் என்னது? கான்ஸ்டன்ட். வால்யூம் சேஞ்ச் ஆகாது. பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங் அண்டு ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். புரிஞ்சுதா? ரைட். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங்க்கு அப்புறம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. என்னன்னா ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏவா. வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் வால்யூம்? வால்யூமுடைய ஃபார்முலா என்ன? வால்யூமுடைய ஃபார்முலா என்ன? ஏரியா இன்ட்டு லென்த். ஓகே, ஏரியாவையும் லென்த்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் அது எதுக்கு ஈக்குவல்? வால்யூமுக்கு ஈக்குவல். கரெக்டாக? அப்போது இங்கே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? லென்த் எல் பை எல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். புரியுதா? இதே ஈக்குவேஷன் தான். ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ மல்டிப்ளை அண்ட் டிவைட் எல் பை எல். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் என்ன கிடைக்குது பாருங்க. சி ஹியர், எல் இன்ட்டு எல் என்ன ஆகிடும்? எல் ஸ்கொயர். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு எல். ஏ இன்ட்டு எல்லுக்கு பதில் என்னன்னு சொல்லியிருந்தேன்? ஏரியா இன்ட்டு லென்த் இட்ஸ் நத்திங் பட் வால்யூம். புரியுதா? வால்யூமோடைய பேசிக் டெஃபினேஷன் அதுதான். ஏரியா இன்ட்டு லென்த் ஆர் ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். புரியுதா? அதர்வைஸ் பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். இது எல்லாமே என்னது? வால்யூமோடைய பேசிக் ஃபார்முலா. ஓகே, அதனால இங்கே ஏரியா இன்ட்டு திஸ் லென்த் ரீப்ளேஸ்டு பை வாட்? வால்யூம். ரோ எல் ஸ்கொயர் பை வி. ஸோ வால்யூம் வந்து நான் என்னன்னு சொல்லிட்டேன்? கான்ஸ்டன்ட். அப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எல் ஸ்கொயர். கான்ஸ்டன்ட் வால்யூம் எடுத்தீங்கன்னா ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர். புரியுதா? எத்தனை டைம்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எல் ஸ்கொயர் டைம்ஸ் இன்க்ரீசஸ் த ரெசிஸ்டன்ஸ். புரிஞ்சுதா? இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்கிறேன். நம்ம அங்கே ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும் அது. ரைட். ஸோ அடுத்து இன்னொரு கேஸ் பாருங்க. இதில் இதோட கண்டினியூட்டி தான். ஆர் ஈக்குவல் டு ரோ எல் ஸ்கொயர் பை வி. இந்த கேஸ்ல ஒருவேளை ப்ராப்ளம் நமக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா மாஸ் ஆஃப் த கண்டக்டர் கொடுத்துருவாங்க. மாஸ் ஆஃப் த கண்டக்டர் கொடுத்துட்டாங்கன்னா வால்யூமோட ஃபார்முலா என்ன? வால்யூம் வி கேன் ரைட் மாஸ் பை டென்சிட்டி. புரியுதா? வால்யூம் நம்ம எப்படி எழுதலாம்? மாஸ் பை டென்சிட்டின்னு எழுதலாம். கரெக்டா? அப்போ வி ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. இங்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆக்சுவலாக வரும். என்னன்னா நம்ம ஜென்ரலாக டென்சிட்டியோட சிம்பிள் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா ரோன்னு யூஸ் பண்ணியிருப்போம். 11th ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்கும்போது டென்சிட்டியோட சிம்பிள் ரோ. இந்த கேஸ்லேயும் ரோ வரும், பட் இங்கே ரோன்றது ரெசிஸ்டிவிட்டி. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சரியா? அது ரெப்ரசன்டேஷன் தான். இங்கே நான் டென்சிட்டி என்ன யூஸ் பண்ணிருக்கிறேன்? டி. இங்கே இருக்கிற ரோன்றது டென்சிட்டி கிடையாது, ரெசிஸ்டிவிட்டி. ரொம்ப தெளிவாக இருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சரியா? இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். இந்த இருக்கு இல்லையா? இந்த வி என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன்? மாஸ் பை டென்சிட்டி. புரிஞ்சுதா?
ஸோ ரோ எல் ஸ்கொயர் பை வி ரீப்ளேஸ்ட் பை எம்டினா டி இங்கே மேலே போய்டும் இல்லையா, கரெக்ட், டி எங்கே போய்டும், நியூமரேட்டருக்கு போய்டும். ஸோ ரோ டி எல் ஸ்கொயர் பை எம், இந்த ரோ டி வந்து கான்ஸ்டன்ட். அப்போது ரெசிஸ்டன்ஸ் ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் எல் ஸ்கொயர் பை எம். ஸோ கொஸ்டினில் மாஸ் கொடுத்துட்டாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கூட ரிலேஷன் கேட்டாங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர் பை எம். இது கான்ஸ்டன்ட்னால அதை எடுத்துக்கல. ப்ரொபோர்ஷனாலிட்டி வேல்யூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல் ஸ்கொயர் பை எம். ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் ஓம்ஸ் லா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஓம்ஸ் லாவில் ஆர் வேலை எடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ஆருடைய ஃபார்முலா இப்போ தெரியும். என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. இதை எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓம்ஸ் லாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். கரெக்டா? see here v equal to v is equal to ir. r replaced by என்ன ரீப்ளேஸ் பண்ணிருக்கிறேன், rho l by a. so r replaced by rho l ஏனா voltage v is equal to என்ன எழுதலாம், i rho l by a. this also correct formula. ஓகேவா? இந்த மாதிரி given data உங்களுக்கு rho l area of cross section current கொடுத்துட்டு find v கேட்கலாம், இல்ல v கொடுத்துட்டு remaining any 3 data கொடுத்துட்டு any one unknown data கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். ப்ராப்ளம்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் கெட் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் கரண்ட் டென்சிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டி இஸ் a vector quantity. actually current is a scalar quantity but current density is a vector quantity. so அதனால தான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன், j vector. தெரியுதா? current density is a vector quantity. அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா j is equal to i by a. current per area, that is called what, current density. அதோட SI யூனிட் என்ன வரும் பாருங்க, கரண்டோட SI யூனிட் என்னது, ஆம்பியர். கரெக்ட். ஏரியாவோட SI யூனிட் என்ன, மீட்டர் ஸ்கொயர். ஸோ SI யூனிட் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி, SI யூனிட் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி என்ன எழுதலாம், ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர். புரியுதா? SI யூனிட் வந்து நீங்கள் சில கேஸ் ஈஸியாக டெரைவ் பண்ணலாம். அதனுடைய எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சதுன்னா அந்த அதர் காம்பனன்ட் SI யூனிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவே ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் ரிமெம்பர் இந்த கேஸ் பாருங்க, இந்த கரண்ட் டென்சிட்டி இருக்கு இல்லையா, கரண்ட் டென்சிட்டினா என்னன்னு கொடுத்துருந்தேன், J is equal to I by A. கரண்ட்டை நம்ம என்னென்ன எழுதலாம், வாட் இஸ் கரண்ட், கரண்டோட ஃபார்முலா என்ன பார்த்தோம் ஸ்டார்டிங்ல, கரண்ட் I equal to சார்ஜ் பை டைம் Q by T. அப்போ இங்கே எத்தனை சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கும், சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகிடும் உங்களுக்கு, Q divided by AT. ஸோ இப்படியும் அந்த எக்ஸ்பிரஷன் எழுதலாம். சப்போஸ் கரண்ட் டென்சிட்டியோட கரெக்ட் எக்ஸ்பிரஷன் எதுக்கு கேட்ட ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது I by A கொடுக்காம என்ன கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி Q by AT அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துருக்கலாம். நீங்கள் சடனாக கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. புரியுதா? கரண்ட் ஐ நம்ம எப்படி Q by T எழுதலாம். ஸோ இஃப் யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் I equal to Q by T, then this expression modify. ஓகே, I equal to J equal to Q by AT அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதான் நோட்டுன்னு உங்களுக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வோல்ட் V is equal to, இந்த கேஸில் பாருங்களேன், இப்போ நான் உங்களுக்கு கரண்ட் டென்சிட்டின்ற டேர்ம் என்னென்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன், J is equal to I by A ன்னு. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வாங்க, V is equal to I rho L by A. இந்த இடத்துல இங்கே பாருங்க I by A இருக்கா, இந்த I by A நான் என்ன எழுதலாம், என்ன எழுதலாம், I by Aவுக்கு பதிலாக கரண்ட் டென்சிட்டி Jன்னு எழுதலாமா, கரெக்ட், J equal to I by A. புரியுதா? அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதுறேன் ஃபர்தரா, V equal to I by A replaced by J, ரிமைனிங் என்ன இருக்கு, rho L. அதுதான் இந்த rho L. புரியுதா நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு. ஸோ ஓம்ஸ் லாவை நான் வந்து மாடிஃபை பண்ணிட்டே வரேன், அடிஷனல் நியூ டேர்ம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே வரேன். பேசிக் ஃபார்முலா V is equal to IR தான், அதுலேருந்து R வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கரண்ட் டென்சிட்டின்ற ஒரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை கூட V இன்டர்லிங்க் பண்ண போகிறேன். அதனால் அடுத்து என்ன பண்ண போகிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட ரிலேட் பண்ண போகிறேன். புரியுதா? ரைட். இப்போ V is equal to J rho L. அடுத்தது என்ன இருந்திருக்கு பாருங்க, வோல்டேஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு எலக்ட்ரிக் ஃபீல்டில் எப்படி எழுதுவீங்க, ஞாபகம் இருக்காது, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கணும். எதில், ஃபர்ஸ்ட் சாப்டரில் சாரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ் V equal to K Q by R. கரெக்ட். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உடைய ஃபார்முலா என்ன, V is equal to K Q by R. வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா K Q by R ஸ்கொயர். கரெக்ட் தானே, KQ by R ஸ்கொயர். இதை மாடிஃபை பண்ணுங்க பார்ப்போம், KQ divided by இந்த R ஸ்கொயர் R into R ன்னு எழுதலாமா, can I write like this, KQ by R ஸ்கொயர் we can write what, R into R.
இப்போ லிசன், இந்த KQ/R இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், வின்னு ரீப்ளேஸ் பண்ணலாமா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் KQ/R என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், V. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க, V/R. இது என்னது E. R கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, R கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், E into R equal to V. புரிஞ்சுதா? This is the relation between electric field and potential difference. புரியுதா? V is equal to ER. இப்போ இந்த கேஸில் வாங்க, இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே வந்து கண்டக்டர்ன்றதுனால ஆருக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கிறோம், லென்த்னு எடுக்கிறோம். ஆர்ன்றது டிஸ்டன்ஸ், இங்கே L தான் என்னது டிஸ்டன்ஸ். ஸோ V நான் என்னென்ன எழுதலாம் அப்படின்னா, இந்த ஃபார்மேட் படி V equal to ERனா, அப்போ நான் இங்கே எப்படி எழுதலாம், இந்த கேஸ் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு V is equal to EL அப்படின்னு எழுதலாம் இல்லையா, அதை தான் இங்கே பண்ண போகிறோம். அதனால தான் என்ன பண்ணியிருக்கிறேன், V replaced by EL. புரிஞ்சுதா? அது எங்கிருந்து வந்ததுன்னு புரியுதா? த ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சாப்டர் 2ல நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். புரியுதா? இப்போ இந்த EL சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த L என்ன ஆகிடும், நமக்கு இப்போ கேன்சல் ஆகிடுமா? see here, L என்ன எலிமினேட் ஆகிடும். புரியுதா? இல்லை இங்கே கொண்டு வந்து டினாமினேட்டருக்கு வந்து LL கேன்சல், நீங்கள் எப்படி என்ன பண்ணிக்கோங்க. ரிமைனிங் என்ன இருக்குன்னா, E is equal to J rho. This is called relation between electric field and current density. புரியுதா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி, அதனால் வெக்டாரில் மென்ஷன் பண்ணுங்க. E வெக்டார் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு J வெக்டார். ஸோ E வெக்டார் ஈக்குவல் டு கரண்ட், சாரி ரோ நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு J என்னது கரண்ட் டென்சிட்டி. த ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ரோ இன்ட்டு கரண்ட் டென்சிட்டி பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் கிடைக்கும். புரியுதா? அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணிருக்கிறேன்னா, இந்த ரோ இருக்கு இல்லையா, அந்த ரோ இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இங்கே இருக்கிற ரோ இங்கே கொண்டு வந்து என்ன ஆகிடும், 1/ρ இப்படி வருமா? சொல்கிறது புரியுதா? ரோ வந்து நீங்கள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 1/ρ. 1/ρக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். தட் இஸ் சிக்மா. அதனுடைய மீனிங் என்ன, கண்டக்டிவிட்டி. ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி இஸ் கால்டு கண்டக்டிவிட்டி. ஸோ சிக்மா ஈக்குவல் டு 1/ρ. சிக்மா E வெக்டார். ஸோ இதை எப்படி எழுதிருக்கிறேன், இதுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சிக்மா, தட் இஸ் கண்டக்டிவிட்டி 1/ρ இன்ட்டு E வெக்டார் ஈக்குவல் டு J வெக்டார். ஸோ இதில் என்ன ரிலேட் பண்ணியிருக்கிறேன்னா, கரண்ட் டென்சிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு எது கூட ரிலேட் பண்ணியிருக்கிறேன், ரெசிஸ்டிவிட்டி கூட. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி கூட. சிக்மா E வெக்டார் ஈக்குவல் டு J வெக்டார் ஆர் J வெக்டார் ஈக்குவல் டு சிக்மா E வெக்டார். இது ரெண்டும் ஃபார்முலா தரவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் நமக்கு தேவைப்படும், அப்போனா அவங்க சால்வ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இந்த இன்டர்வியூ தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதா? ரைட். சிக்மான்னு என்ன அர்த்தம், கண்டக்டிவிட்டி, ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாவை நம்ம எல்லா மெட்டீரியலுக்கும் அப்ளை பண்ண முடியுமா, இல்லை எல்லா மெட்டல்ஸ் மீன்ஸ் ஆல் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸுக்கும் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் நோ. ஓகே, ஓம்ஸ் லாவை பார்த்தீங்கன்னா எதுக்கு மட்டும்தான் ஒபே பண்ணும், ஓமிக் டிவைசஸ். ஓமிக் டிவைசஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் கண்டக்டர்ஸ் தான் ஆக்சுவலாக ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணும். எல்லா மெட்டீரியலும் ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணாது. இப்போ நீங்கள் செமிகண்டக்டர் எடுத்தீங்கன்னா அதில் ஓம்ஸ் லா வயலேட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அதில் ரிவர்ஸ் பயாஸ் கேஸ் ஃபெயிலியர் ஆகிடும். நம்ம செமிகண்டக்டர் சாப்டர் அதை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுவோம். யூ ஜஸ்ட் ரிமெம்பர் ஓம்ஸ் லா அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் கண்டக்டர்ஸ். ஓகேவா? ஸோ நான் ஓமிக் டிவைசஸ் அப்படின்றது do not obey ஓம்ஸ் லா. எக்ஸாம்பிள் அதுக்கு டயோட்ஸு, செமிகண்டக்டர். டயோட்ஸுன்றது ஒரு காம்பனண்ட்டு. அதுக்கப்புறம் செமிகண்டக்டிங் மெட்டீரியலும் எதுவும் என்ன பண்ணாது, ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணாது. சொல்கிறது புரியுதா? ஸோ இதுதான் அதனுடைய லிமிட்டேஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஓகே, இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோடைய நம்ம ரெப்ரசன்டேஷன் அதுக்கப்புறம் V d வெக்டார் அப்படின்னு சொல்ல போகிறோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆல்சோ வெலாசிட்டி, இட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகேவா? இப்போ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கோங்க. இதான் என்னது ஆக்சுவலாக கண்டக்டர். இது வந்து ஒரு கண்டக்டர். ஓகே, இந்த கண்டக்டரில் என்ன இருக்கும், எப்பவுமே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், லாட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்னது ரேண்டமாக ஒரு டைரக்ஷனில் கண்டக்டர்ஸ்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக? அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது, அதனால என்ன ப்ரொடியூஸ் ஆகாதுன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் do not produce எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ அதனால தான் என்ன எடுத்திருக்கேன், I வந்து 0ன்னு சொல்லியிருக்கிறேன். தெரியுதா? புரியுதுலையே? I ஈக்குவல் டு 0, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேண்டம் டைரக்ஷனில் எலக்ட்ரான்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்கும் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. சப்போஸ் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன நடக்கும், இதான் என்னது வித் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் ரேண்டம் டைரக்ஷன் இருந்தது இல்லையா, அது எல்லாமே என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே என்ன பொலாரிட்டி கொடுக்குறோம்,
பாசிட்டிவ். கரெக்டாக? இங்கே என்ன ஆகுது? நெகட்டிவ். இப்போது எலக்ட்ரான்ஸோடைய நேச்சர் என்ன? நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். நெகட்டிவ் ரிப்பல்ஸ் ஆகும். அப்போ இந்த நெகட்டிவ் என்ன ஆகும்? ரிப்பல்ஸ் பண்ணி இப்படி அனுப்பும். இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஃபைனலாக எலக்ட்ரான் அந்த ரேண்டம் டைரக்ஷன் இருந்தது இல்லையா, லைக் திஸ், இந்த மாதிரி ரேண்டம் டைரக்ஷனில் இருந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அதான் என்னது? டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரேண்டம் டைரக்ஷன்லேருந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா, சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகும். அந்த ஆவரேஜ் ஸ்பீடு தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்? வெலாசிட்டி தான் என்னென்னு சொல்ல போகிறோம்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. புரியுதா? அதுதான் என்னது? விடி வெக்டார். ஓகே, இதில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாருங்கள். இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், இது ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோடைய டைரக்ஷன். இது ரெண்டுமே என்னவா இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா சி, இப்போ இந்த பொலாரிட்டி எடுத்துக்கோங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எப்படி மூவ் ஆகும்? இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தா கரெக்டாக? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ்க்கு அவுட்வர்டு ஆரோ எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் அவுட், நெகட்டிவ் எப்படி இருக்கணும்? இன்வர்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போச்சுன்னா என்ன ஆகும்? இப்படி தான் ஆரோ இருக்கும். கரெக்டாக? இந்த டைரக்ஷனில் தான் இப்போ நமக்கு என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். கரெக்டாக? அடுத்தது இந்த கேஸில் பொலாரிட்டி நம்ம மீன்ஸ் பொட்டன்ஷியல் கொடுத்ததுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்கள்? எலக்ட்ரான்ஸ் எந்த பக்கம் மூவ் ஆகுது? இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது இல்லையா? அப்போது வெலாசிட்டி எந்த பக்கம் இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கம் மூவ் ஆகுது. கரெக்டாக? ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கம் மூவ் ஆகிட்டே வந்ததுன்னா அப்போ இதனுடைய ஸ்பீடு தான் இந்த பக்கம் இருக்கும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்? விடி வெக்டார், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோடைய டைரக்ஷன் என்னவா இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டைரக்ஷன் ஆல்வேஸ் ஆப்போசிட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். கரண்டோட டைரக்ஷன்ன்றது என்னன்னா, ஒன்று பாசிட்டிவ் போலாரிட்டி டைரக்ஷன், இந்த பாசிட்டிவ் இருக்கு இல்லையா, இதனுடைய டைரக்ஷனில் கரண்ட் இருக்கும். அதர்வைஸ் எலக்ட்ரான் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சொல்கிறது புரியுதா? கரண்டோட டைரக்ஷன்றது பாசிட்டிவ் போலோட டைரக்ஷன் இருக்கும். அதர்வைஸ் எலக்ட்ரானோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓகேவா? கரண்டோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் இருக்கும் அந்த டைரக்ஷன் என்ன இருக்கும்? கரண்ட் டென்சிட்டி இருக்கும். புரியுதா? இது கரண்ட் டைரக்ஷன், அதே டைரக்ஷன் இருக்கும், கரண்ட் டென்சிட்டி இருக்கும். ஸோ கரண்ட் டென்சிட்டியோட டைரக்ஷன்றது கரண்டோட டைரக்ஷன் தான். புரியுதா? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சுதா? இப்போ வாங்க அந்த வேல்யூஸ் எப்படி டெரைவ் பண்ணுறது, விடி வெக்டாரோட வேல்யூ எப்படி டெரைவ் பண்ணுறது, ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இப்போ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி அங்கே எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருது. சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் அங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். கரெக்டாக? இது நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஃபோர்ஸ்? F = QE. கரெக்டாக? F = QE. இங்கே Qன்றது என்னது? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ நாங்கள் மாடுலஸ் ஆஃப் எஃப் எடுத்துருக்கோம். மாடுலஸ் ஆஃப் எஃப்னு என்ன அர்த்தம்? ஒன்லி மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ். அதனால நெகட்டிவ் வராது, இங்கே மைனஸ் தான் நம்ம என்ன எடுக்க போகிறோம்? ப்ளஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் Qக்கு பதிலாக மாடுலஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்? நெகட்டிவ் வராமல் ப்ளஸ் இ மட்டும் வரும். அப்போ Qக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறீங்க? சார்ஜ்ன்றது எலக்ட்ரான், இ எலக்ட்ரிக் ஃபீல்ட், அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னது? கேபிட்டல் இ. ஓகேவா? இ அப்படின்னு நமக்கு எடுத்துருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். சார்ஜ் எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்கும் இல்லையா? மாஸ் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும்? அங்கே ஒரு ஆக்சிலரேட் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். இங்கே கண்டிப்பாக ஆக்சிலரேஷன் நடந்திருக்கு. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், ஆக்சிலரேஷன் நடந்திருக்கிறது எப்படி நீங்கள் சொல்கிறது? இப்போ இங்கே எல்லாமே என்ன டைரக்ஷன் இருக்குது? இந்த மாதிரி ரேண்டம் டைரக்ஷன் இருக்கு இல்லையா? ரேண்டம் டைரக்ஷனில் இருந்த எலக்ட்ரான்ஸை நம்ம ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் மூவ் பண்ண வைக்கிறோம். அப்போது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. டைரக்ஷன் சேஞ்ச் ஆகணும்னா, ஒரு பார்ட்டிகல் மூவிங்கில் இருக்கும்போது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கணும்னா அங்கே என்ன ஆக்ட் ஆகணும்? ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகணும். ஆக்சலரேஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும்? டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இல்லை ஸ்பீடு இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ், வாட் எவர், இதில் எந்த சேஞ்சஸ் வேணும்னாலும் அங்கே ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகிருக்கணும். ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணலாம்? ஃபோர்ஸு கால்குலேட் பண்ண முடியும். கரெக்டாக? நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் F = ma. மாஸும் ஆக்சலரேஷனும் இருந்தால் நீங்கள் நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸை அப்ளை பண்ண முடியும். புரியுதா? ரைட். அப்போது இங்கே நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ், இது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதுக்கப்புறம் அதோட ஆக்சலரேஷன் ஏ, F = ma. இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இருக்கிற ரெண்டு ஃபோர்ஸ் என்னது? ஈக்குவல். ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணுங்க, ma EE. தெரியுதா? இது ma, இது என்னது? இந்த ரெண்டு ஃபோர்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஈக்குவேட் பண்ணியிருக்கிறேன். புரியுதா? ஸோ ma = EE. இதிலிருந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிங்க. A = இந்த m இங்கே டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டு என்ன ஆகிடும்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு போனால் என்ன ஆகிடும்? ப்ராடக்ட்டில் கரெக்டாக டிவிஷனுக்கு வந்துடும். ஸோ EE/m. புரிஞ்சுதா? ரைட்.
ஆக்சலரேஷனுடைய ஆக்சுவல் ஃபார்முலா என்னது? a is equal to velocity by time. ஏன்னா நமக்கு இங்கே என்ன வேணும்? வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அதனால ஆக்சலரேஷன் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இப்போ பேசிக் ஃபார்முலா தெரியலையா? v/t. அதை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அப்போது இங்கே என்ன பண்ண போகிறோம்னா விக்கு பதிலாக இங்கே நான் யூஸ் பண்ண போகிற வெலாசிட்டி என்னது? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அதனால v ரீப்ளேஸ்டு பை vd. புரியுதா? vdனா என்னது? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அதுக்கப்புறம் டைம் பீரியட் டீக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ண போகிறோம்? டவ் இஸ் கால்டு ரிலாக்ஸேஷன் டைம், அதர்வைஸ் கொல்யூஷன் டைம். இப்போ அந்த ரேண்டம் டைரக்ஷன் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒன்றுக்குள்ளே என்ன ஆகிடும்? கொலாட் ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்? அந்த ரேண்டம் டைரக்ஷனுக்கு இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது அந்த புரியுதுலையே என்ன சொல்கிறேன்னு? இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரேண்டம் டைரக்ஷன் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டைரக்ஷனுக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் மூவ் ஆகுறதுக்கு ஒரு டைம் எடுத்துருக்கும். கரெக்டாக? அந்த டைம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டவுன்னு சொல்கிறோம். அதான் ரிலாக்ஸேஷன் டைம், அதர்வைஸ் வாட்? கொல்யூஷன் டைம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ரைட். ஸோ அதனால் டைமிங், இந்த ஃபார்மல் டைமிங் கூட டவுன் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் இங்கே ஆக்சலரேஷன் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? a is equal to vக்கு பதிலாக vd by what? t replaced by tau. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். கரெக்டாக? பாருங்க இங்கே இதான் அந்த ஈக்குவேஷன் a equal to ee by m. இதான் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம 3 நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருந்தது. இதில் a replaced by aவுக்கு பதிலாக vd by tau. டவுவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் கிடைச்சிடும். vd equal to e by m into tau. இதுதான் என்னது? ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா. ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. தரவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா கேட்டாங்கன்னா சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு பை மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்டு வாட்? ரிலாக்ஸேஷன் டைம் டவு. புரிஞ்சுதா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அதனுடைய வெக்டார் ஃபார்ம். வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது மைனஸ் வரும். pd வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் இஇ வெக்டார் பை எம் இன்ட்டு டவு. இது மேக்னிடியூட் ஃபார்ம். ஓகேவா? மேக்னிடியூட் ஃபார்ம் இப்படி எழுதலாம். அதர்வைஸ் வாட்? vd மாடுலஸ் ஆஃப் vd வெக்டார் ஈக்குவல் டு வாட்? vd. ரெண்டுமே என்னது? தட் இஸ் கால்டு மேக்னிடியூட். புரியுதா? மாடுலஸ் யூஸ் பண்ணலைன்னா இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? வெக்டார் ஆகிடும். vd வெக்டார். வெக்டார் ஃபார்ம் எழுதும்போது நெகட்டிவ் சைன் வரும். எலக்ட்ரான் எடுத்தாலும் மைனஸ் இ வெக்டார் பை எம் இன்ட்டு டவு. புரியுதா? காட் இட்? இவ்வளோதான் இந்த எக்ஸ்பிரஷன். இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் ஐ அண்ட் vd. கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி நீங்கள் அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஐ ஈக்குவல் டு என் இ ஏ இன்ட்டு vd. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஏ இருக்குது பாருங்கள். ஏவை இங்கே கொண்டு வந்துட்டு என்ன ஆகிடும்? இந்த எக்ஸ்பிரஷனில் ஏ ப்ராடக்ட்டில் இருக்கிற இங்கே வந்துடும் இல்லையா? ஐ பை ஏ. ஐ பை ஏக்கு பதிலாக என்ன எழுதலாம்? வாட் இஸ் ஐ பை ஏ? அதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? ஜேன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அதனால தான் என்ன இருக்குது? ஐ பை ஏ கொண்டா ஜே. ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும்? என்ஜி விடி. ஸோ current density J is equal to NGVD. This is relation between current density and drift velocity. The first one பார்த்தது வந்து relation between current and drift velocity. Second expression NGVDன்றது தெரியுது இல்லையா? current density and drift velocity. அதுக்கான ரிலேஷன். அதுக்கப்புறம் சிக்மா கண்டக்டிவிட்டிக்கும் அப்புறம் இந்த டவ் அதுக்குள்ள ரிலேஷன் NE²/m இன்ட்டு டவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது? சிக்மா ஈக்குவல் டு 1/ρ. அப்போ இது ரெசிப்ரோக்கில் எழுதினீங்கன்னா ஓகே NE²/m இன்ட்டு டவ் ரெசிப்ரோக்கில் எழுதினா என்ன வரும்? m/NE² டவ். இதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ப்ராப்ளம்ஸ் போடும்போது நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நான் அந்த டெரிவேஷன் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபிலிட்டி. மொபிலிட்டின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா த ரேஷியோ ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. புரியுதா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட மேக்னிடியூடுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? மொபிலிட்டி. அதோட சிம்பிள் வந்து மியூ. ஓகே, இந்த விடி வெக்டார் நம்ம சிம்பிளாக எப்படி எழுதலாம்? வெக்டார் ரிமூவ் பண்ணினா விடி எழுதலாம். அது மேக்னிடியூட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை இ. ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணோமா? என்ன டெரைவ் பண்ணோம்? விடி ரீப்ளேஸ்டு பை இஇ டவ் பை எம். கரெக்ட்? சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு டவ் பை வாட்? மாஸ். புரியுதா? விடி ரீப்ளேஸ்டு பை லைக் திஸ். இப்போ என்ன ஆகிடும்? இந்த இயும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த இ என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிட்டு சிம்பிளாக நமக்கு என்ன கிடைக்கும்? இ டவ் பை எம்னு கிடைக்கும். ஸோ மொபிலிட்டி மியூ இஸ் ஈக்குவல் டு இ டவ் பை எம். அப்போ மொபிலிட்டி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது டெஃபினேஷன் இதுதான். அதோடைய அந்த ட்ரிஃப்டோட சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் கிடைச்சி நமக்கு நியூ எக்ஸ்பிரஷன் என்னது? இ டவ் பை எம். ஸோ ப்ராப்ளமில் மொபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மொபிலிட்டி கால்குலேட் பண்ணணும். புரியுதா? சப்போஸ் ரிலாக்ஸேஷன் டைமு மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் சார்ஜ் வேல்யூ நமக்கு தெரியும். இ வேல்யூ 1.6 × 10⁻⁻19 கூலும். அது ஃபிக்ஸ்டு. இந்த காம்பனண்ட் ரிலாக்ஸேஷன் டைம் கொடுத்துட்டு மொபிலிட்டி கேட்டாங்கன்னா
இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் என்னோட எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட் என்னது? எஸ்ஐ யூனிட் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. கரெக்டாக? வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்னது? மீட்டர் பை செகண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டோட எஸ்ஐ யூனிட் என்ன வரும்? வோல்ட். கரெக்டாக? V is equal to what is V? V is equal to ER. Then E is equal to V by R. அப்போ இது எப்படி எழுதலாம்? வோல்ட் பர் டிஸ்டன்ஸ்னா மீட்டர். அப்போ வோல்ட் பர் மீட்டர்னு எழுதலாம். ஸோ அப்போ இதை மாடிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்? M மேலே போய்டும். M இன்ட்டு M என்ன ஆகிடும்? மீட்டர் ஸ்கொயர். புரியுதா? கரெக்ட்? மீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? இந்த வோல்ட் இன்ட்டு செகண்ட். இதான் என்னுடைய எஸ்ஐ யூனிட். புரியுதா? மொபிலிட்டியோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை வோல்ட் செகண்ட். அதர்வைஸ் வேறு எப்படி எழுதலாம் இதை? மீட்டர் ஸ்கொயர் V பவர் -1 S பவர் -1. டினாமினேட்டர் வந்து நீங்கள் மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா V பவர் -1 S பவர் -1 அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஆர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ டெம்பரேச்சர்னால எவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் ஆகும். ரெசிஸ்டிவிட்டி ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி டெம்பரேச்சர். புரியுதா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெசிஸ்டிவிட்டி வந்து அதோட ஜாமெட்ரிக்கல் ஷேப்பை டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஜாமெட்ரிக்கல் ஷேப்னா என்னது? லென்த்தோ ஏரியாவையோ எது டிபெண்ட் பண்ணியிருக்காது? ரோ டிபெண்ட் பண்ணியிருக்காது. புரியுதா? ரோ டிபெண்ட்ஸ் ஒன்லி த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். அதுக்கப்புறம் அது எப்போ சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னா டெம்பரேச்சர்னால அது வேரி ஆகும். புரியுதா? பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து R = ρ L/A. அது லென்த் ஆஃப் த கண்டக்டருக்கும் ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷனுக்கும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். புரியுதா? இது ரெண்டுமே டெம்பரேச்சர் கொடுக்கும்போது இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனுடைய ஃபார்முலாஸை நம்ம பார்க்க போகிறீங்க. இந்த ρT அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் கொடுத்ததுக்கப்புறம் சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி. அதான் என்னது? டெம்பரேச்சர் சம் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் என்ன நியூ ரெசிஸ்டிவிட்டி வந்திருக்கு. ρ0ன்றது டெம்பரேச்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இனிஷியலாக இருந்தது. ஓகே, இனிஷியல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்டு 1 + α_t. அந்த ஆல்ஃபான்றது என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். டெல்டின்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். நான் டெம்பரேச்சரை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிஷியலாக என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆயிருந்தது, நான் அடிஷனலாக எவ்வளோ டெம்பரேச்சர் எக்ஸஸாக கொடுத்துருக்கிறேன், அதில் இடத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா அதான் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர்னால எவ்வளோ சேஞ்சஸ் ரெசிஸ்டிவிட்டியில் வந்திருக்கு அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் இது. ஓகே, இதை மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்தீங்கன்னா ஆல்ஃபா என்ன சொல்லலாம்? ρT - ρ0 டிவைடட் பை ρ0 இன்ட்டு டெல்டி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகே, ரைட். அதே மாதிரி சேம் எக்ஸ்பிரஷன் ρTக்கு பதிலாக இங்கே RT R0 1 + α_t ரெசிஸ்டன்ஸோடைய சேஞ்சஸ் ஆஃப்டர் டெம்பரேச்சர் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் வாட் இஸ் த நியூ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. அதர்வைஸ் வாட்? ஆல்ஃபா = இங்கே என்ன வந்து ரோக்கு பதிலாக இங்கே R மாற்றிக்கிட்டது RT - R0 பை R0 இன்ட்டு டெல்டி. புரியுதா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தேவைப்படும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆல்ஃபானா என்னன்னு சொல்லியிருந்தேன்? டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா per டிகிரி செல்சியஸ். அதாவது இப்படி கூட நீங்கள் அது per டிகிரி செல்சியஸ், அதர்வைஸ் வாட்? டிகிரி செல்சியஸ் பவர் -1. அதான் என்னது? எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. இதோட டைமென்ஷன் எழுதும்போது டெம்பரேச்சர் பவர் -1. அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? மெட்டல்ஸாக இருந்ததுன்னா இந்த ஆல்ஃபா வேல்யூ இருக்கு இல்லையா, மெட்டல்ஸுக்கு ஆல்ஃபா வேல்யூ வந்து பாசிட்டிவில் இருக்கும். மெட்டல்ஸுக்கு ஆல்ஃபா வேல்யூ பாசிட்டிவ், அதாவது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவாக இருக்கும். செமிகண்டக்டர் ஆர் இன்சுலேட்டர் இதுக்கெல்லாம் எடுத்திங்கன்னா ஆல்ஃபா வேல்யூ நெகட்டிவில் கிடைக்கும். புரியுதா? இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆல்ஃபா வேல்யூ பாசிட்டிவ்னா அது எதில் இருக்கும் அப்படின்னா மெட்டல்ஸ். ஸோ நமக்கு சம்டைம்ஸ் வந்து காப்பர் மெட்டீரியல்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆப்ஷனில் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம்? நெகட்டிவ் எலிமினேட் பண்ணிவிடும். ஏன்னா காப்பர்ன்றது மெட்டல். ஸோ அப்போ பாசிட்டிவில் தான் ஆன்சர் வர முடியும். அப்போ பாசிட்டிவில் 2 ஆப்ஷன் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இன்னும் எலிமினேஷன் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் 2 எலிமினேஷன் பண்ணிட முடியாது, நெகட்டிவ் வராது அப்படின்ற மாதிரி. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். புரியுதா? இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி செமிகண்டக்டர், அதுக்கப்புறம் என்னது? இன்சுலேட்டர். அதில் வந்து ஆல்ஃபா வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் கிராஃப். ஸோ இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சர் கொடுக்குறோம். டெம்பரேச்சர் கொடுக்கும்போது என்ன ஆகும்? ரெசிஸ்டிவிட்டியில் சேஞ்சஸ் வரும்னு சொல்லிட்டோம். அந்த சேஞ்சஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸா இல்லை இன்க்ரீஸா என்ன நடக்கும் அதை தான் நம்ம இங்கே இந்த கிராஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மெட்டல்ஸ் எடுத்திங்கன்னா எனி மெட்டல்ஸ் நீங்கள் எடுக்கும்போது டெம்பரேச்சரை ப்ரொவைட் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். புரியுதா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ
இது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரதுனால ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த கிராஃப் வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தி பண்ணும்போது ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும் ஃபார் மெட்டல்ஸ், புரியுதா? ஸோ மெட்டல்ஸுக்கும் அந்த டெம்பரேச்சருக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ், புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், அலாய் ஜென்ரலாக நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன ஞாபகம் வச்சுருப்போம், நிக்ரோம் அலாய். நமக்கு நல்ல ஃபெமிலியராக தெரிஞ்ச அலாய் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிக்ரோம், கரெக்டாக? நிக்கல் குரோமியம் அந்த காம்பினேஷனில் இருக்கிற அந்த அலாய். இந்த அலாய் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா வீக் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, புரியுதா? அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பெரிய இம்பாக்ட் எதில் இருக்காது, ரெசிஸ்டிவிட்டி இருக்காது. ஸோ டெம்பரேச்சரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது, இதனுடைய ரெசிஸ்டிவிட்டி அவ்வளோ சேஞ்சஸ் இருக்காது. அதனால தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், வீக் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, ஆல்மோஸ்ட் நோ சேஞ்ச், இல்லை லீனியர் சேஞ்ச் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப கம்மியாக சேஞ்சஸ் இருக்கும், அதிகமாக சேஞ்சஸ் இருக்காது, லீனியராக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும், ஹை சேஞ்சஸ் இருக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ். மெட்டலுக்கும் செமிகண்டக்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதுதான், அது ரெண்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மெட்டலில் ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ், பட் இன் செமிகண்டக்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ். ஸோ ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆக இட் ஆக்ட் ஆஸ் ஏ கண்டக்டர், புரியுதா? அப்போ செமிகண்டக்டர் மெட்டீரியல் என்ன ஆகும், கரண்ட்டை கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும் எப்போ டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும். ஸோ செமிகண்டக்டர்ன்ற மெட்டீரியல் 0 கெல்வின் இல்லை, அது இன்சுலேட்டராக இருக்கும். வென் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் இட் ஆக்ட் ஆஸ் ஏ கண்டக்டர். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக லாஸ்ட் சாப்டரில் படிப்பு கிளாஸ் அந்த வால்யூம் 2ல் 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல் கடைசி சாப்டர் நமக்கு அதுதான். ஓகேவா? ரைட், நம்ம டீட்டெயிலாக படிப்போம். இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது த ரிலேஷன் பிட்வீன் டெம்பரேச்சர் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி, மெட்டல், செமிகண்டக்டர் அண்ட் அலாய். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஓம்ஸ் லா, அதோடைய சைன். இப்போ ஒரு ஓம்ஸ் லாவுடைய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் எப்படி யூஸ் பண்ணுறது, புரியுதா? அதாவது இப்போ ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா நம்ம எப்படி வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணுறது, அதுதான் இங்கே சைன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, இப்போ நான் 2 கேஸாக இதில் கொடுத்துருக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டர், கரண்ட்டோடைய டைரக்ஷன் பாருங்கள், கரண்ட் வந்து ஆக்சுவலாக இந்த டைரக்ஷனில் போகுது. இது வந்து கரண்ட்டோடைய டைரக்ஷன் உங்களுக்கு போகிறது வந்து இங்கே பாசிட்டிவ், இங்கே என்னது நெகட்டிவ். இப்போது அலாங் A to B, இதுதான் என் பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கோங்க, இது B. A to B டைரக்ஷனில் கரண்ட் மூவ் ஆகுது, இதுதான் கரண்ட்டோட டைரக்ஷன். இது ப்ளஸ் மைனஸ்னா உங்களுக்கு VA மைனஸ் VB எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், கரண்ட் ஓம்ஸ் லா. இதில் பாஸ் ஆகிற கரண்ட், இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னது, R. IRன்றது என்னது, ஓம்ஸ் லா, த பொட்டன்ஷியல் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ், த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் VA அண்ட் VB. VA மைனஸ் VB ரெண்டுத்துக்குள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, இதில் பாஸ் ஆகிற கரண்ட் வேல்யூ, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்னது ஓம்ஸ் லா. V is equal to IR. The potential difference between A and B இதுக்கு ஈக்குவல் IR. இதில் பொட்டன்ஷியல் எதில் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் போலாரிட்டியில் தான் பொட்டன்ஷியல், ஹை பொட்டன்ஷியல். பாசிட்டிவ் போல் ஆக்ட் ஆஸ் ஹை பொட்டன்ஷியல், நெகட்டிவ் சைன் போட்டிருக்கு இல்லையா, இது என்னது லோ பொட்டன்ஷியல், புரியுதா? ப்ளஸ் மைனஸ் போடும்போது ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் தான் கரண்ட் டைரக்ஷன் இருக்கும், சரியா? ரைட். இப்போ இந்த கேஸில் பாருங்கள், இப்போ இதுதான் பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இந்த இடத்துல VA, இந்த இடம் லோ பொட்டன்ஷியல், இது ஹை பொட்டன்ஷியல். அப்போது VB மைனஸ் VA எடுத்திங்கன்னா இங்கே என்ன வரும், IR, ஹை பொட்டன்ஷியல் மைனஸ் லோ பொட்டன்ஷியல், VB மைனஸ் VA ஈக்குவல் டு இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் R, பாஸ் ஆகிற கரண்ட் ஐனா IR. சொல்கிறது புரியுதா? ஸோ VB மைனஸ் VA ஈக்குவல் டு IR அப்படின்னு அர்த்தம். ஓம்ஸ் லாவை இப்படி தான் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு கரண்ட் பை கன்வென்ஷன் ஆல்வேஸ் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா, கரண்ட் வந்து ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோவர் பொட்டன்ஷியல் டைரக்ஷன் தான் மூவ் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் அந்த டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆக போகுது. ஓகேவா? இந்த பாசிட்டிவ் எடுத்தோம் இல்லையா, பாசிட்டிவ்ன்றது என்ன எடுத்தோம், ஹை பொட்டன்ஷியல். இப்போ இந்த கேஸில் இதுதானே பாசிட்டிவ், இது என்னது ஹை பொட்டன்ஷியல், நெகட்டிவ் வந்து லோ பொட்டன்ஷியல். ஓகேவா? அதே மாதிரி இந்த கேஸில் இங்கே தானே பாசிட்டிவ் வந்துருக்குது, இது வந்து ஹை பொட்டன்ஷியல், இது என்னது லோ பொட்டன்ஷியல். ஸோ த கரண்ட் ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல். அதான் கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து இந்த பக்கம் போட்டிருக்காங்க, புரியுதா? ஸோ அந்த பாயிண்ட் தான் நான் அதில் கொடுத்துருக்கிறேன். ஸோ கரண்ட் ஐ பை கன்வென்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் ஹையர் டு லோவர் பொட்டன்ஷியல். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வந்து ஹையர் பொட்டன்ஷியல், நெகட்டிவ் வந்து என்னது லோவர் பொட்டன்ஷியல். இப்போ நான் சொன்னது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை சர்க்யூட் டயக்ராம் அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நெக்ஸ்ட்டு பேட்டரி, ஃபஸ்ட்டு செல்லு, அதுக்கப்புறம் மல்டிபிள் செல்ஸ் கனெக்ட் பண்ணும்போது பேட்டரி. ஸோ அதனுடைய பிரின்சிபல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் செல் இஸ் எ டிவைஸ் which maintains potential difference between the terminals. புரியுதா? இதான் என்னது டெர்மினல்ஸ்.
ஓகே, ரெண்டு டெர்மினல்ஸுக்கு பிட்வீனில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெயின்டைன் பண்ணுறது மீன்ஸ் இருக்குதுன்றதான் என்னது எலக்ட்ரிக் செல் அப்படின்றது. ஓகேவா, ரைட். இதில் இதுக்கு இன்பில்ட்டாக ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம அதை என்ன சொல்ல போகிறோம், ஆர். ப்ராப்ளம்ல சப்போஸ் ஆர் கொடுக்கலன்னா ரெசிஸ்டன்ஸ் நெக்லிஜிபிள்னு அர்த்தம். ஓகேவா, ஆர் இஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். ஓகே, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் அண்ட் ஐடியல் செல் அதை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா இஎம்எஃப்னு சொல்ல போகிறோம். ஓகேவா, பேட்டரியோ இல்லை செல்லோ நம்ம எடுக்கும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த பேட்டரி ஆர் அக்ராஸ் த செல்லை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிற வேர்டு என்னது இஎம்எஃப், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இஎம்எஃபோட எக்ஸ்பேன்ஷன் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், பட் இட் இஸ் நாட் ஏ ஃபோர்ஸ், இட் இஸ் ஏ வோல்டேஜ். புரியுதா, அந்த டேர்மில் ஃபோர்ஸ்னு இருக்கும், பட் அது என்னது ஃபோர்ஸ் கிடையாது, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆல்சோ கால்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, பேட்டரியோடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு அர்த்தம். ஓகே, தட் இஸ் இதோட யூனிட் என்னது வோல்ட். இஎம்எஃப் யூனிட் என்னது வோல்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, ரைட். நெக்ஸ்ட் டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப் த செல். இப்போ இதுதான் ஆக்சுவலாக ஒரு செல். செல்லில் இது வந்து உங்களுக்கு என்னது அதனுடைய பொலாரிட்டி கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ். இதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபைனலாக எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த ஏவுக்கும் பிக்கு நடுவில் இருக்குதோ அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம் டெர்மினல் வோல்டேஜ். புரியுதா, செல்லு அதில் இருக்கிற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஓவராலாக ஃபைனலாக உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா ரெண்டு எண்டுக்கும் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் டெர்மினல் வோல்டேஜ். புரியுதா, செல் அதுக்கப்புறம் என்னது ரெசிஸ்டன்ஸ், ஃபைனலாக இந்த ரெண்டு டெர்மினல் இருக்கு இல்லையா, இந்த விஏக்கும் விபிக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் தான் என்னது டெர்மினல் வோல்டேஜ். புரியுதா, அப்போது இந்த டெர்மினல் வோல்டேஜ் விஏபி ஈக்குவல் டு இதனுடைய இஎம்எஃப் ன்றது என்னதுங்க இஎம்எஃப். இஎம்எஃப் ஆல்சோ வாட் வோல்டேஜ் மைனஸ் இதில் பாஸ் ஆகிற கரண்ட். சப்போஸ் கரண்ட் இந்த டைரெக்ஷனில் பாஸ் ஆகுதுன்னா இங்கே இது வந்து என்னது ஆர், இங்கே பாஸ் ஆகிற கரண்ட் ஐனா ஐன்ட்டு ஆர் தான் என்னது ஓம்ஸ் லா. புரியுதா, ஸோ விஏபி ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் ஐஆர். இது ஆக்சுவலாக நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்னா டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்களேன், இதுதானே ஆக்சுவலாக என்னது பாசிட்டிவ் சைடு, இது நெகட்டிவ் சைடா. இதிலிருந்து கரண்ட்டு வெளியில் வருது, அதாவது செல்லிலிருந்து கரண்ட் வந்து உங்களுக்கு என்னது டிஸ்சார்ஜ் ஆகுது. சப்ளை அது ப்ரொவைட் பண்ணுது. சப்ளை அது ப்ரொவைட் பண்ணிச்சுன்னா புரியுதா உங்களுக்கு டெர்மினல் வோல்டேஜோட பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, அந்த விஏபி வந்து எதை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னா இந்த இஎம்எஃப்பை விட இது கம்மியாக இருக்கும். புரியுதா, அதான் என்னது பொட்டன்ஷியல் இஎம்எஃப் மைனஸ் இங்கே இருக்கிற ஐஆர் ரெண்டு செப்பரேட் பண்ணிங்கன்னா இதுதான் என்னது விஏபி. இந்த ரெண்டு எண்டுக்கு நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அது வந்து இஎம்எஃப்பை விட கம்மியாக தான் இருக்கும் டிஸ்சார்ஜ் ஆகும்போது. புரியுதா, ரைட். அதுதாங்க என்ன போட்டிருக்கு தெரியுதா, விஏபி லெஸ் தென் எப்சிலான். எப்சிலான் மீன்ஸ் இங்கே இஎம்எஃப். டெர்மினல் வோல்டேஜ் இஸ் லெஸ் தென் இஎம்எஃப் ஆஃப் த செல். புரியுதா, ரைட். நெக்ஸ்ட்டு சார்ஜிங். ஸோ இந்த கேஸில் என்னென்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் பாருங்களேன், இது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஆக்சுவலாக பேட்டரியிலேருந்து வர கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும், பட் வெளியிலேருந்து வேறு ஒரு கரண்ட் அதில் என்டர் ஆகுதுன்னா செல்லு என்ன ஆகுதுன்னா சார்ஜிங் ஆகுதுன்னு அர்த்தம். போன கேஸில் டிஸ்சார்ஜிங் பார்த்தீங்கன்னா தெரியும், இதிலிருந்து கரண்ட் இங்கே வெளியில் வந்தது. புரியுதா, பாசிட்டிவ் சைட்லேருந்து அதுதான் டிஸ்சார்ஜிங். கரண்ட் வெளியிலேருந்து வேறு ஏதோ ஒரு கரண்ட் இது உள்ள என்டர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சார்ஜிங். புரியுதா, டிஸ்சார்ஜிங். இது வந்து நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து சார்ஜிங். அப்போது இந்த கேஸில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் வாட் விஏபி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எப்சிலான் ப்ளஸ் ஐஆர்னு அர்த்தம். சார்ஜிங் ஆச்சுன்னா ப்ளஸ் ஐஆர். அப்போது இந்த பொட்டன்ஷியல் வந்து இஎம்எஃபோட என்னவாக இருக்கும் ஜாஸ்தியாக இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ டெர்மினல் வோல்டேஜ், பட் திஸ் இஸ் வாட் சார்ஜிங் கேஸ். போன கேஸ் வந்து டிஸ்சார்ஜிங் கேஸ். ஸோ டெர்மினல் வோல்டேஜ் இதான் என்னது டெர்மினல் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் இஎம்எஃப் ஆஃப் த செல். இந்த இஎம்எஃபோட இது என்னவாக இருக்கும் கிரேட்டராக இருக்கும். எப்போ சார்ஜிங் ஆகும்போது. டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு லெஸ் தானாக இருக்கும். ஸோ இதில் ப்ளஸ் ஐஆர் வரும், போன கேஸில் என்னது மைனஸ் ஐஆர். கரெக்டாக சி ஹியர் மைனஸ் ஐஆர். ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங். ஸோ அதை கிளியராக தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு டெர்மினல் வோல்டேஜ் கண்டுபிடிக்கும் போது மிஸ்டேக்ஸ் வராது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு செல்ஸ் இன் சீரியஸ். இப்போது நிறைய செல்ஸ் வந்து நீங்கள் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டோட்டல் இஎம்எஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதே மாதிரி அடுத்த கேஸ் நம்ம பார்ப்போம், பேரலாக இருக்கும்போது டோட்டல் இஎம்எஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி செல்ஸ் வந்து இந்த மாதிரி சீரியஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு பேட்டரி, இது ஒரு பேட்டரி, இதை சீரியஸாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக டோட்டல் இஎம்எஃப் எப்சிலான் ஈக்குவலன்ட் டோட்டல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதில் R1 இதில் R2 இன்டர் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் சீரியஸாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் என்ன பண்ணி வேண்டியது ஆட் பண்ணி வேண்டியதான். அப்போ இந்த எப்சிலான் ஈக்குவலன்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சம் ஆஃப் திஸ் இஎம்எஃப் ப்ளஸ் திஸ் இஎம்எஃப்.
ஸோ ரெண்டு இண்டிவிஜுவல் பேட்டரியோட இஎம்எஃப் நீங்கள் என்ன பண்ணணும், சம் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், ஈக்குவலண்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல் கிடைச்சிடும். எப்போ சீரிஸாக இருக்கும்போது. ஆர் ஈக்குவலண்ட்ன்றது ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸாக இருந்தால் சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ், கரெக்ட் தானே. ஆர் ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு R1 + R2. ஸோ ஃபைனலாக இது ஏசி, இது ரெண்டு எண்டுக்கு நடுவில் இருக்கிற டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் ஏ அண்ட் சி எடுத்திங்கன்னா இதை போட்டிருக்கு இல்லையா. சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இது இன்பில்ட்டில் இருக்கிற இன்சைடில் இருக்கிற அந்த சீரிஸ் பேட்டரி செல்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் வாட், எப்சிலான் ஈக்குவலண்ட் மைனஸ் வாட், ஆர் ஈக்குவலண்ட். புரியுதா உங்களுக்கு? ரைட். இங்கே வந்து ஆக்சுவலாக I × R ஈக்குவலண்ட் வரும். 1 செகண்ட். ஏன்னா இந்த ஃபார்மெட் எப்பயுமே நமக்கு எப்படி இருக்குன்னா, V = எப்சிலான் மைனஸ் IR, இந்த ஃபார்மெட்டில் தான் நமக்கு எப்பயுமே இருக்கும் இந்த எக்ஸ்பிரஷன். புரியுதா? இந்த மாதிரி சீரீஸில் வரும்போது இது என்ன ஆகிடும், இந்த மாதிரி ஈக்குவலண்ட் ஆகிடும், R வந்து R ஈக்குவலண்ட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் AC = எப்சிலான் ஈக்குவலண்ட் மைனஸ் I × R ஈக்குவலண்ட். ஓகேவா? நான் இவங்க ஆட் பண்ணி மறந்துட்டேன். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு இந்த கேஸ் பாருங்கள். இதில் என்ன டிஃப்ரென்ஸு இதுக்கும் அதுக்கும்னா சின்ன டிஃப்ரென்ஸ் இதில் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த ரெண்டு டயக்ராம்லையும் இதில் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இந்த பாசிட்டிவ் இது நெகட்டிவா, இதில் வந்து என்னது, இது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இதனுடைய நெகட்டிவும் இதனுடைய பாசிட்டிவ் தான் நெக்ஸ்ட் கனெக்ட் ஆகிருக்குது. இந்த மாதிரி பேட்டர்னில் கனெக்ட் ஆகும்போது சீரியஸாக இருக்கும்போது என்னுடைய ஃபார்முலா நான் கொடுத்துருக்குறேன். புரியுதா? ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ் மைனஸு கனெக்ட் பண்ணிட்டேன் மாற்றி. அப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக கண்டுபிடிக்கும் போது என்ன நடக்கும், புரியுதா? ஈக்குவலண்ட் இஎம்எஃப் கண்டுபிடிக்கும் போது இந்த ஈக்குவலண்ட் இஎம்எஃப் வந்து இங்கே என்ன வரும், எப்சிலான் 1 மைனஸ் பண்ணிக்கணும் இங்கே. புரியுதா? ஃபார்மெட் இதே தான், VAC = எப்சிலான் ஈக்குவலண்ட் மைனஸ் I × R ஈக்குவலண்ட். ஆனால் இந்த எப்சிலான் ஈக்குவலண்ட் வந்து நாட் சம் ஆஃப் திஸ் டூ, எப்சிலான் 1 + எப்சிலான் 2 கிடையாது. ஏன் அப்படின்றதுக்கு நான் ரீசன் சொன்னேன், என்ன கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி கனெக்ட் ஆகாமல் லைக் இப்படி கனெக்ட் ஆகிருந்தால் ஆட் பண்ணிக்கணும் எப்சிலான் 1ஐயும் எப்சிலான் 2ஐயும், ப்ளஸ்ஸு மைனஸ். சொல்கிறது புரியுதா? இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் எப்சிலான் ஈக்குவலண்ட் என்னது சம் பண்ணணும். புரியுதா? இந்த மாதிரி சீரிஸ் கனெக்ட் ஆகிருந்தா. பொலாரிட்டி மாற்றி கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இங்கே மைனஸ் இங்கேயும் மைனஸ் வந்துட்டா அப்போ எப்சிலான் ஈக்குவலண்ட் வரும்போது என்ன வரும், எப்சிலான் மைனஸ் எப்சிலான் 2ன்னு வரும். புரியுதா? ரெண்டு பொட்டன்ஷியலுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும், ஆட் பண்ணக்கூடாது. காட் இட்? அதுக்கப்புறம் R ஈக்குவலண்ட் ஆஸ் யூஷுவல், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதான் என்னது, ஓவரால் த பொட்டன்ஷியல் அக்ராஸ் A அண்ட் C எடுத்துக்கு நடுவில். ஸோ எப்சிலான் ஈக்குவலண்ட் மைனஸ் IR ஈக்குவலண்ட், இந்த எப்சிலான் ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் இங்கே நான் கொடுத்துருக்கிறேன். புரியுதா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியர்? ரைட். நெக்ஸ்ட்டு செல்ஸ் இன் பேரலல். ஸோ முன்னாடி பார்த்தது சீரியஸ். இப்போ இந்த மாதிரி பேரலாக நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கரண்ட் என்டர் ஆகுது. ஸோ நமக்கு ஜங்ஷன் வந்து கரண்ட் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். இது என்ட்ரிங் கரண்ட், இது என்ன லீவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே வந்து லைக் I1 I2 அப்படின்னு நம்ம ரெண்டாக கரண்ட் டிவைட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி பேரலாக நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணி ஈக்குவலண்ட் இஎம்எஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த ஃபார்முலா தான் இது. எப்சிலான் ஈக்குவலண்ட் = எப்சிலான் 1 R2 எப்சிலான் 2 R1. ஓகேவா? செகண்ட் ஒன்னுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு இது வந்து அது வந்து என்னது, எப்சிலான் 1 கூட மல்டிப்ளை பண்ணும், எப்சிலான் 1 × R2, அதுக்கப்புறம் எப்சிலான் 2 × ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1 டிவைடட் பை சம் ஆஃப் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து R ஈக்குவலண்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்தால் என்ன ஃபார்முலா, 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தா எப்படி யூஸ் பண்ணுவோம், R1 R2 அப்படின்னா 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்தால் 1/R பேரலல் = 1/R1 + 1/R2. கரெக்டாக? 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்தால். அப்போ இதை எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், R2 + R1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பை R1 + R2. கரெக்டா? ஸோ அப்போ என்ன கிடைச்சிருக்கு ஃபைனலாக, 1/RP = R1 + R2 இருக்காமா, R2 + R1 பை R1 + R2. ரெசிப்ரோக்கல் எடுங்க. சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக், இதில் மல்டிப்ளிகேஷன் இது. சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா R2 + R1. கரெக்டா? R2 + R1 டிவைடட் பை R1 R2. புரியுதா? முன்னாடி நான் ஒரு மிஸ்டேக், கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ண R2 + R1 டிவைடட் பை R1 × R2. இதுதான் என்னது, இப்போ 1/RP = இது R1 + R2 பை R1 R2 எழுதலாம். ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா RP = what, R1 R2 டிவைடட் பை R1 + R2.
புரிஞ்சுதா? இதான் என்னது, 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்தால் டேரெக்டாக யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா. புரியுதா? 1/Rp = 1/R1 1/R2 நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபார்முலா இதை டேரெக்டாக யூஸ் பண்ணி ஆன்சர் ஈஸியாக கெட் பண்ணிடலாம். ப்ராப்ளம் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 ரெசிஸ்டன்ஸ் வரும்போது மட்டும் 3 ரெசிஸ்டன்ஸ் வந்தால் ப்ளஸ் 1/R3 வரும். அது நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, 2க்கு மட்டும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்தால் டேரெக்டாக கண்டுபிடிக்கிற ஃபார்முலா த ப்ராடக்ட் ஆஃப் த 2 ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் R1 R2 by R1 plus R2. புரியுதா? அதை தான் இங்கே டேரெக்டாக நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தா R equal to what? R1 R2 by R1 plus R2. புரியுதா? ரைட், இது பேரலல் கேஸுக்கு. நெக்ஸ்ட் பவர். ஸோ பவருடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா த ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். ஓகேவா? P is equal to வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். இங்கே ஓம்ஸ்ல அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? வாட் இஸ் ஓம்ஸ்லா? V is equal to IR. ஸோ இந்த இடத்துல விக்கு பதிலாக நீங்கள் ஐஆர்னு போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? இந்த ஈக்குவேஷனில் பவர் P is equal to V replaced by IRனு போட்டுக்கோங்க. இந்த V இருக்கு இல்லையா, விக்கு பதிலாக என்ன போடுங்க? ஐஆர். அதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது? ஐ அப்படியே வச்சுக்கோங்க. V replaced by IR இருந்தால் I into I என்ன ஆகிடும்? I²R. புரியுதா? ஸோ பவர் we can write what? I² into R. இது in terms of voltage and current. பவருடைய ஃபார்முலா in terms of voltage and current. இது என்னது? in terms of resistance and current. P is equal to I²R. இதே எக்ஸ்பிரஷனில் இங்கே என்ன பண்ணுங்க? P is equal to V அப்படியே வச்சுக்கோங்க. I என்ன எழுதலாம் இதுல இருந்து? வாட் இஸ் I? R இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா V by R. கரெக்ட். R இங்கே கொண்டு வந்தீங்கன்னா என்ன? V by R. அப்போ V by R போட்டிங்கன்னா V by R போட்டால் என்ன வரும்? V² by R. புரியுதா? பவர் P is equal to V² by R. புரியுதா? இது வந்து பவருடைய ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கேட்டால் V into I டிபெண்ட்ஸ் ஆன் த கிவன் டேட்டா அண்ட் ஆல்சோ கண்டிஷன். ப்ராப்ளம்ஸில் கண்டிஷன் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி கரஸ்பாண்டியாக சூஸ் பண்ணுவோம். அப்புறம் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு பவர் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு பவர் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் பவருடைய எஸ்ஐ யூனிட் என்னது? வாட். ஓகே, அது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஹார்ஸ் பவர்னு ஒன்று சம்டைம்ஸ் ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. ஹார்ஸ் பவர் இஸ் நாட் எஸ்ஐ யூனிட், பட் அது நம்ம ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த யூனிட். ஓகேவா? ஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ஹெச்பின்றது என்னன்னா ஹார்ஸ் பவர். 1 ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு 746 வாட்டுக்கு ஈக்குவல். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் கிர்ச்சாஃப்ஸ் லா. கிர்ச்சாஃப்ஸ் லா நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லா இருக்குது மெயினாக. என்னது? ஒன்று கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, இன்னொன்று கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. இந்த கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா த டோட்டல் கரண்ட் in any junction, total current at in a junction, இதில் என்டர் ஆகிற டோட்டல் கரண்ட் எப்பயுமே என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். புரியுதா? அதான் என்னது? நெட் கரண்ட் அட் ஏ ஜங்ஷன் ஈக்குவல் டு 0. அப்படின்னு என்ன அர்த்தம்? I1 plus I2 இது ரெண்டும் ஒரே டைரக்ஷன், இது ரெண்டும் என்டரிங், இது என்னது? லீவிங். அதனால் -I3 ஈக்குவல் டு 0. புரியுதா? அதர்வைஸ் இதை இன்னொரு மெத்தடில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன்னொரு டெஃபினேஷனில் சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? இதற்கு பாருங்க, சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட். சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட். ஸோ I1 plus I2ன்றது என்னது? என்டரிங். தெரியுதா? இந்த I1ன்றது ஆரோ பாருங்க, இது என்டரிங் அந்த ஜங்ஷனுக்கு. I2வும் இந்த இதிலிருந்து இது என்ன ஆகுது? வெளியில் போகுது. இதனால என்னது? லீவிங். ஓகே, அதனால தான் என்ன போட்டிருக்கு? சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட். I1 plus I2ன்றது என்டரிங் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட். ஒரு கரண்ட் தான் லீவ் ஆகுது, I3. சப்போஸ் I4 இன்னொரு கரண்ட் போயிருந்தா I3 plus I4னு போட்டிருப்பேன். ஸோ சம் ஆஃப் என்ட்ரிங் ஆல்வேஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த டெஃபினேஷனை. அதுக்கப்புறம் அட் த ஜங்ஷன், அந்த ஜங்ஷனில் சம் ஆஃப் த சார்ஜ், இந்த ஜங்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் ஜங்ஷன். இதில் சம் ஆஃப் த சார்ஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அது என்ட்ரிங் சார்ஜ் ஈக்குவல் டு லீவிங் சார்ஜ். Q1 plus Q2ன்றது I1 I2 கரண்ட் வரும்போது எவ்வளோ சார்ஜ் வருது? ஈக்குவல் டு த லீவிங் சார்ஜ். ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். இல்லை டோட்டல் charge at a junction is 0. Q1 plus Q2 minus Q3 equal to 0. So otherwise sum of the charges entering the node equal to sum of the charges leaving the node. அந்த ஜங்ஷனோட இன்னொரு நேம் தான் என்னது? நோடு. நீங்கள் அதை நோடுன்னு சொல்லலாம், அதர்வைஸ் ஜங்ஷன் சொல்லலாம். புரியுதா? இதுதான் என்னது? இந்த பாயிண்ட் தான் என்னது? ஜங்ஷன் ஆர் நோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காட் இட்? இதுதான் என்னது? கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம KCL கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா இஸ் பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப்
சார்ஜ் பிரின்சிபல், டோட்டல் சார்ஜ் எப்பயுமே கன்சர்வ் ஆகிடும். அந்த பிரின்சிபல் எப்பயுமே இங்கே என்ன ஆகும், ஒபே ஆகும், சாட்டிஸ்ஃபை ஆகும். ரைட். நெக்ஸ்ட்டு கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்படின்னா என்ன மீனிங் பாருங்கள். இன்னும் க்ளோஸ்டு லூப் ஒரு சர்க்கியூட் எடுக்கிறீங்க, ஓகேவா, அதில் ரெசிஸ்டன்ஸ் பேட்டரி எல்லாமே கனெக்டாக இருக்குது. அந்த க்ளோஸ்டு லூப் எடுத்திங்கன்னா அதில் இருக்க டோட்டல் பொட்டன்ஷியல் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த பொட்டன்ஷியல், ஓகே, சம் ஆஃப் ஆல் த பொட்டன்ஷியல்ஸ் டிஃபரன்சஸ் வாட் இஸ் 0. ஸோ எனி க்ளோஸ்டு லூப், ஒன் க்ளோஸ்டு லூப்பில் இருக்கிற டோட்டல் பொட்டன்ஷியலை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எப்பயுமே என்னவாக தான் இருக்கும், 0க்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, அதர்வைஸ் இட் இஸ் ஆல்சோ கால்டு லூப் ரூல். ஓகே, கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல். ஸோ சிம்பிளாக அதை நம்ம கேவிஎல் சொல்லுவோம். கேவிஎல் இஸ் பேஸ்ட் ஆன் எனர்ஜி கன்சர்வேஷன், ஓகேவா, இதுலேயும் எனர்ஜி கன்சர்வேஷன் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதை எப்படி அப்ளை பண்ணுறது, க்ளோஸ்டு லூப் எடுத்திங்கன்னா லிசன், இப்போது கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி போகுது பாருங்கள், தெரியுதா? திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். ஓகே, this is the direction of the current. ஸோ கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறீங்களா, இது பேர் என்னது, லூப் டைரக்ஷன். நீங்கள் லூப் டைரக்ஷன் எப்படினாலும் சூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்படியும் சூஸ் பண்ணலாம், இப்படியும் சூஸ் பண்ணலாம். நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, அதாவது ஏபிசிடி, தெரியுதா, ஏபிசிடி அப்படி லூப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை டிசிபிஏ, இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லூப்போட டைரக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான், சரியா? ஸோ இந்த லூப்போட டைரக்ஷன் இப்போ நான் எப்படி ஈஸியாக சூஸ் பண்ண போகிறேன்னா, பேட்டரியிலேருந்து கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகுது, இந்த பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், கரண்ட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ பேட்டரியோடைய டைரக்ஷன் நீங்கள் பாசிட்டிவ் எடுத்திங்கன்னா எப்சிலான் எதில் எடுத்துக்கணும், ப்ளஸில் எடுத்துக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த லூப்போட டைரக்ஷனும் கரண்ட்டோட டைரக்ஷனும், புரியுதா, லூப்போட டைரக்ஷனும் கரண்ட்டோட டைரக்ஷனும். இப்போ கரண்ட் வந்து ஐ இப்படி இருக்குது, இது வந்து லூப்பு, நான் இப்படி எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ண போகிறேன், புரியுதா? கரண்ட் இந்த பக்கம் மூவ் ஆகுது. கரண்ட் டைரக்ஷன் அண்டு லூப் டைரக்ஷன் ரெண்டுத்தையும் ஒரே டைரக்ஷனில் நீங்கள் எடுத்திங்கன்னா பேட்டரியை பாசிட்டிவில் எடுத்துக்கணும். சொல்கிறது புரியுதா? இது ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் சிஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை ப்ளஸில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது ஓம்ஸ் லா, V is equal to IR. அப்போ இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும், இதில் பாஸ் ஆகிற கரண்ட் I, இங்கே என்னது ரெசிஸ்டன்ஸ் R1, IR1, இங்கே என்ன வரும் IR2, இங்கே IR3. கரண்ட் டைரக்ஷனும் லூப் டைரக்ஷனும் சேமாக இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் வோல்டேஜ் எழுதும்போது நெகட்டிவில் எழுதணும், தெரியுதா? நெகட்டிவ் சைன் போட்டு பாருங்கள். அங்கே இருக்கிற வோல்டேஜ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் வோல்டேஜ் IR1, இது IR2, IR3 எல்லாமே என்ன சைன் யூஸ் பண்ணியிருக்கிறேன், நெகட்டிவ். ஏன், லூப் டைரக்ஷனும் கரண்ட் டைரக்ஷனும் சேமாக இருந்ததுன்னா பேட்டரியில் நெகட்டிவ் எடுக்கணும், சாரி ரெசிஸ்டன்ஸு நெகட்டிவில் எழுதணும், வோல்டேஜ் பேட்டரியை பாசிட்டிவ் எழுதணும். இப்போ புரிஞ்சுதா? பேட்டரியை ப்ளஸில் எழுதணும், இது எல்லாமே என்ன எழுதணும், மைனஸ் எழுதணும். ஏன்னா லூப் டைரக்ஷன் கரண்ட் சேமாக எடுத்துருக்கிறேன், ஓகேவா? இந்த ரூலை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நான் சர்க்யூட் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்போ வந்து உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும், அது இதில் இருக்கிற அந்த கிர்ச்சாஃப் லாவை அப்ளை பண்ணி எப்படி ஆன்சரை கொண்டு வரது, மல்டிபிள் சர்க்யூட்டு, மல்டிபிள் பேட்டரி இருக்கும்போது I1 கரண்ட், I2 கரண்ட், V1 வோல்டேஜ், V2 வோல்டேஜ், அந்த மாதிரி நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் எப்படி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான சில அந்த கான்செப்ட் மெத்தட் எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக ஒரு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சரியா? இந்த கிளாஸில் அதை முடிக்க முடியாது, அது பெரிய கான்செப்ட், இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம், ஓகேவா? அதுக்கப்புறம் இது எல்லாமே என்னவா இருக்கும், ஈக்குவல் டு 0. தட் இஸ் வாட், டோட்டல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு 0. அதனால் கொடுத்துருந்த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த பொட்டன்ஷியல் டிஃபரன்சஸ் இன் எ க்ளோஸ்டு லூப் ஈக்குவல் டு என்னது 0. அப்போ இந்த நெகட்டிவில் அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா அப்ளைடு பேட்டரி வோல்டேஜ் இருக்குல்ல, EMF ஈக்குவல் டு IR1, IR2, IR3 அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ உங்களுக்கு தெரியாது. ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் என்னது, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு அர்த்தம், சரியா? இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 4 ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க. இங்கே கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு P, Q, R, S. இதில் 3 ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்னவாக இருக்கும், நோனாக இருக்கும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் அன்னோன். இப்போ நான் இந்த கேஸில் ரெசிஸ்டன்ஸ் எஸ் வந்து அன்னோன் எடுத்துக்கிறேன். அந்த வேல்யூவை என்னன்றதை கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் டேரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும் வீட்ஸ்டோன் பிரிட்ஜில், அதுதான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, கால்வனோமீட்டர் கரண்ட் வந்து 0 ஆகணும், புரியுதா? இப்போ இங்கே பேட்டரியில் நீங்கள் சப்ளை கொடுத்தீங்கன்னா இதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது கால்வனோமீட்டர் இங்கே புரியுதுல, கரண்ட் மெஷரிங் டிவைஸு, இதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது என்ன ஆகணும், 0ன்னு காமிக்கணும், அதாவது நோ கரண்ட் இன்னும் கால்வனோமீட்டர். அது எப்போ நடக்கும்னா இந்த பிரிட்ஜு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும்போது. பேலன்ஸ்டுன்னா என்ன அர்த்தம், த ரேஷியோ ஆஃப் P/Q ஈக்குவல் டு R/S. த ரேஷியோ ஆஃப் P/Q by R/S. P/Q அந்த ரேஷியோ
ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஆர் பை எஸ் ரெசிஸ்டன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணால் ரெண்டு ஈக்குவலாக வந்தால் தென் த பிரிட்ஜ் இஸ் பேலன்ஸ்டு பிரிட்ஜ். தேர் இஸ் நோ கரண்ட் பாசிங் இன் ஏ கால்வனோமீட்டர். அதே மாதிரி இந்த இடத்துல பொட்டன்ஷியல் இருக்குல்ல, இப்போ இது விபின்னு எடுத்திங்கன்னா இது விடி. கரெக்டாக இந்த கால்வனோமீட்டர் அந்த ரெண்டு டெர்மினலுக்கு எடுத்திங்கன்னா விபி விடி எடுத்துக்க டிஃப்ரென்ஸ் எத்தனை கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஏன்னா தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லாதனால கரண்ட் ஃப்ளோ ஆகலாம்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இதுதான் என்னது கண்டிஷன் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்ளை பண்ணுற மெத்தடு. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில ஃபியூ ப்ராப்ளம்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சர்க்யூட் கிர்ச்சாஃப் லாவை பேஸ் பண்ணி நான் இந்த கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஏன்னா அது பெரிய கான்செப்ட், டைம் எடுக்கும். நான் சர்க்யூட் அனாலிசிஸ் தனியாக ஒரு கிளாஸில் உங்களுக்கு சர்க்யூட்டை பற்றி மட்டும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நான் ஒரு ரிப்பீட்டடான ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் இந்த சாப்டரில் அடிக்கடி ரிப்பீட்டான ஒரு மாடல் கொஸ்டினை மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? ஓகே, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டினில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஒயர் இஸ் R ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் R ஓம். இஃப் இட் இஸ் மெல்டட் அண்ட் ஸ்ட்ரெச்சு, இந்த ஸ்ட்ரெச்சுன்ற வேர்டு கீவேர்டு நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் நிறைய பார்க்க முடியும். ஸ்ட்ரெச்சு, ஏன்னா நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த டைப் ஆஃப் கொஸ்டின். ஒரு ஒயரை ஒன்று ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க, நார்மலாக இருக்கிற ஒயரை ஸ்ட்ரெச் பண்ணிட்டா நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னு கேட்கலாம். அதர்வைஸ் எப்படி கேட்கலாம்? மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணாங்கன்னு கேட்கலாம். ரெண்டு ஒரே மீனிங் தான். ஸ்ட்ரெச்சு டு n டைம்ஸ், முன்னாடி இருந்த லென்த்தை விட n டைம்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் ஒரிஜினல் லென்த்து. ஒரிஜினல் லென்த்தை விட என்ன பண்ணியிருக்காங்க? n டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா லென்த்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இது 2 டைம்ஸ், இப்போ லென்த் சப்போஸ் லென்த் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் இருக்குன்னா அதை 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா 3 சென்டிமீட்டர் லென்த்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் வாட் நியூ லென்த்து. 3 சென்டிமீட்டர் இருக்குது, 1 சென்டிமீட்டர் இருக்குது ஒரிஜினல் லென்த்து. அப்போ ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் 3 சென்டிமீட்டர் மாற்றிருக்காங்க. அதுதான் இது n டைம்ஸ். ஒரிஜினல் லென்த்தை விட n டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இல்லை ஸ்ட்ரெச் பண்ணாங்கன்னா, ஓகேவா? இட்ஸ் நியூ ரெசிஸ்டன்ஸ் வில் பி என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நீட் 2017 கொஸ்டின். புரியுதா? ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினல் லென்த் அப்படின்னு எடுத்திங்கன்னா இதான் ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு லென்த் வருது. மெல்ட் பண்ணி பண்ணாலும் ஓகே, அதுதான். இது வந்து n டைம்ஸ் ஆஃப் த லென்த். இந்த லென்த்தை விட இது n டைம்ஸ் லென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா தென் வாட் இஸ் த நியூ ரெசிஸ்டன்ஸ்? இது ஆர்னு எடுத்திங்கன்னா இது என்ன எடுத்துக்கிறோம்? R டேஷ். இந்த நியூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு அதை கொடுக்குறேன், நீங்கள் அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அந்த நியூ ரெசிஸ்டன்ஸ் R டேஷ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் இன்ட்டு R. எத்தனை டைம்ஸ் ரைஸ் ஆகிருக்கோ லென்த்து இன்ட்டு வாட்? ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ். சொல்கிறது புரியுதா? R டேஷ் ஈக்குவல் டு n ஸ்கொயர்னா என்னது? n டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Rன்றது ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸு எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ்னா 2 ஸ்கொயர், 3 டைம்ஸ்னா 3 ஸ்கொயர் இன்ட்டு த ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ். மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் அப்புறம் இருக்கு நியூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ R டேஷ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் R. புரியுதா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நான் கொஸ்டின்ஸ் காமிக்கிறேன். இது ஃபார்முலா டைரெக்டாக கேட்டிருந்தாங்க நீட் அந்த 2017. நெக்ஸ்ட் பாருங்களேன். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஒயர் இஸ் 20 ஓம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா R ஈக்குவல் டு 20 ஓம்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் இனிஷியலாக. இட் இஸ் ஸ்ட்ரெச். திரும்ப அந்த கீவேர்டு கொஸ்டின் என்ன இருக்குது? கீவேர்டு ஸ்ட்ரெச்டு. ஸோ தட் த லென்த் பிகம்ஸ் 3 டைம்ஸ். லென்த் வந்து எத்தனை டைம்ஸ் சொல்லியிருக்காங்க? 3 டைம்ஸ்னா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? n ஈக்குவல் டு 3 டைம்ஸ். புரியுதா? லென்த் ஈக்குவல் டு 3 டைம்ஸ்னா n ஈக்குவல் டு 3 டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் லென்த்தை விட 3 டைம்ஸ் இன்க்ரீஸ். தென் த நியூ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் வில் பின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஃபார்முலா கொடுத்தேன் இல்லையா? நியூ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா R டேஷ்ன்றது நியூ ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன்? n ஸ்கொயர் R. கரெக்டாக? n ஸ்கொயர் R. இங்கே என்ன என்னது? 3 ஸ்கொயரா? சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். 3 ஸ்கொயர் இன்ட்டு வாட் இஸ் R? 20. சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். 3 ஸ்கொயர் வந்து 9 இன்ட்டு 20 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 180 ஓம். இருக்கா பாருங்கள், எங்கே இருக்குது பாருங்கள். புரியுதா? ப்ரீவியஸாக கொடுத்த அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு ஒயரை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நியூ ரெசிஸ்டன்ஸ் கேட்டால் சிம்பிளாக ஃபார்முலா என்னது? n ஸ்கொயர் இன்ட்டு R. புரியுதா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபார்முலா R டேஷ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் R. ரைட், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். சேம் டைப். இது வந்து ஜேஇயில் கேட்ட கொஸ்டின். ஜேஇ ரீசன்ட் கொஸ்டின் தான், 2023 கேட்ட ஒரு கொஸ்டின். இங்கே பாருங்கள். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஒயர் இஸ் 5 ஓம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஒயர் என்ன சொல்லிட்டாங்கன்னா 5 ஓம். R ஈக்குவல் டு 5 ஓம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இட்ஸ் நியூ ரெசிஸ்டன்ஸ் இன் ஓம் இஃப் ஸ்ட்ரெச்டு. திரும்ப அந்த வேர்டு இங்கே இருக்குது பாருங்கள். இஃப் ஸ்ட்ரெச்டு. புரியுதா? அதான் கீவேர்டு. 5 டைம்ஸ் n ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்குறாங்க. n ஈக்குவல் டு 5.
ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரிஜினல் லென்த் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன், ஆர் டேஷ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ஆர். கரெக்டாக, ஆர் டேஷ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ஆர்னா சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன என்னதுங்க இந்த கேஸில் 5. ஸோ 5 ஸ்கொயர் இன்ட்டு வாட் இஸ் ஆர் 5. ஸோ அப்போ என்ன வரும், 5 ஸ்கொயர் வந்து 125 இல்லையா, டேரெக்டாக போட்டிங்கன்னா 125. 5 ஸ்கொயர் 25 இன்ட்டு 5. வாட் இஸ் 25 இன்ட்டு 5? 125 இருக்கா பாருங்க, 125 ஓம். புரியுதா, 125 ஓம். இதில் நான் ஆட் பண்ணலை, இன்னும் ஆட் பண்ணிக்குவாங்க. சரியா, 125 ஓம் தான் என்னது நியூ ரெசிஸ்டன்ஸ். புரியுதா கொஸ்டின், புரியுதா? ஸோ இது ஜேயிலே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சதுன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம், நிறைய டைம் சேவ் ஆகும். இங்கே நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணுன்றதுக்கு நான் முன்கூட்டியே உங்களுக்கு நான் பேசிக் மேக்ஸ் சாப்டர், புரியுதா உங்களுக்கு, அந்த பேசிக் மேக்ஸோட இந்த பார்ட் 2 நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகேவா, நான் மேக்ஸோட 2 கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஒன்று பார்ட் 1 பார்ட் 2. அந்த பார்ட் 2ல் பர்சன்டேஜை பற்றி மட்டும் நான் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கிறேன். அதில் உங்களுக்கு பர்சன்டேஜ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் வரும், அதை எப்படி ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணுன்றதுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். திரும்ப அதை ஒரு தடவை போய் கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த டைப் ஆஃப் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், செம ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர் கெட் பண்ண முடியும் இந்த டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு. சரியா, இப்போ பாருங்கள் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் அலுமினியம் ஒயர் ஸ்ட்ரெச்டு டு மேக் இட்ஸ் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.4% லார்ஜர். லென்த்து வந்து 0.4% லார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஒரு ஒயரோடைய லென்த்தை. தென் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ். புரியுதா, திரும்ப திரும்ப இந்த கொஸ்டினில் என்ன கீவேர்டு பாருங்கள், ஸ்ட்ரெச்டு. புரியுதா, ஸ்ட்ரெச்டு கேஸில் லென்த்துக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் உள்ள ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர். புரியுதா, ஒயர் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிங்கனாலே ரெசிஸ்டன்ஸுக்கு லென்த்துக்குள்ள ஃபார்முலா என்ன, ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர். இப்போ எல் ஸ்கொயர் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து 0.4% வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா தென் வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஆர், இதான் கொஸ்டின். வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஆரில் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்குன்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா, இதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். இதுக்கு என்ன ஃபார்முலானா, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது லென்த்தோடைய அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்கு இல்லையா, இது வந்து லெஸ் தென் 10 வேல்யூவாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது லெஸ் தென் 10%. லெஸ் தென் 10% இருந்தால் உங்களுடைய பவர் வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், இது என்னது 2% எல் ஸ்கொயர் இல்லையா. இங்கே பாருங்கள், பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஓகே, n இன்ட்டு 0.4%. ஆக்சுவலாக இதான் அதனுடைய ஃபார்முலா. அதனுடைய பவர் வேல்யூ என்ன வந்திருக்கு இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணால் அதுதான் ஆன்சர். இதுக்கான கண்டிஷன் நான் ரொம்ப டீட்டெயிலாக பர்சன்டேஜ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கான அந்த ஷார்ட்கட்டை நான் உங்களுக்கு பேசிக் மேக்ஸ் பார்ட் 2 எக்ஸ்பிளைன் பண்ணுறது. திரும்ப அதை போய் பாருங்கள். நான் திரும்ப இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் ஆகும். நான் டேரெக்டாக அந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இது லெஸ் தென் 10% இருந்தால் ஃபார்முலா நாங்கள் கொடுத்துருந்த அந்த கண்டிஷன், இதனுடைய பவர் வேல்யூ இன்ட்டு சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் அப்படியே மல்டிப்ளை பண்ணால் அதுதான் ஆன்சர். ஸோ என்ன வரும், 0.4 × 2 மல்டிப்ளை பண்ணால் 0.8%. ஸோ த ஆன்சர் இஸ் 0.8%. புரிஞ்சுதா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. சேம் டைப் ஆஃப் கொஸ்டின், a cylindrical metallic wire is stretched. திரும்ப அந்த ஸ்ட்ரெச்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதில் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இந்த மாடல் கொஸ்டின் நிறைய ரிப்பீட் ஆகிருக்குது. இதுக்கான ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர் கெட் பண்ணிடலாம், டைம் நிறைய வேஸ்ட் பண்ணாமல். ஓகேவா, டு இன்க்ரீஸ் இட்ஸ் லென்த் இஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 4%, தென் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் லென்த் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த கேஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் இன்க்ரீஸ்டு பை 4%. அப்போது பர்சன்டேஜ் ஆஃப் ஆர், ஓகேவா, நான் இங்கே போடுறேன், பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் சொல்லியிருக்காங்க, 4%. ஓகேவா, ஃபஸ்ட்டு அந்த எவ்வளோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அது லெஸ் தென் 10 கிரேட்டர் தென் 10 பார்த்துக்கணும். லெஸ் தென் 10 இருந்தால் அதனுடைய பவர் வேல்யூ இன்ட்டு சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் அப்படியே மல்டிப்ளை பண்ணால் அதுதான் ஆன்சர். கிரேட்டர் தென் 10 இருந்தால் அதுக்கு நான் ஃபார்முலா கொடுத்துருக்கிறேன். அடுத்த கேஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், 4% வந்து யார் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தென் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இட்ஸ் லென்த் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது லிசன், இப்போ ஃபார்முலா என்னது, ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயரா. ஆனால் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆர் கொடுத்துருக்காங்க, அப்போ எல் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்துருங்க, எல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு √r வருமா, ஸ்கொயர் இங்கே வந்தால். ஏன்னா கிவன் டேட்டா என்னது கொடுத்துருக்காங்க,
ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்போ லென்த் எவ்வளோ சேஞ்ச் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. சேம் எக்ஸ்பிரஷன் இது கிவன் டேட்டாவாக இருக்கும்போது போன கேஸில் அப்படியே 2 இன்ட்டு அந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணிட்டேன். எக்ஸ்பிரஷன் இப்போ மாடிஃபை பண்ணணும். இது கிவன் டேட்டாவாக இருந்தால் இது உங்களுக்கு என்ன லெஃப்ட் சைட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கொயரிங் கொண்டு வந்துட்டா L டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R. அப்போ இது எப்படி எழுதலாம்? R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் எப்படி எழுதலாம்? R பவர் 1/2. ஸோ இப்போ ரூட் R பவர் 1/2 அப்படின்னு எழுதுறீங்கன்னா லிசன், இப்போ ஃபார்முலா என்ன வரும்னு பாருங்கள். அதே கேஸ் தான். பவர் இங்கே என்னது? வாட் இஸ் த பவர் ஹியர்? n வந்து லெஸ் தென் 10% இருந்தால் உங்களுக்கு இதனுடைய பவர் வேல்யூ இன்ட்டு வாட்? அதனுடைய எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க? 4%. ஸோ 4% சிம்பிளிஃபை பண்ணுங்கள், என்ன வரும்? 2%. ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், புரியுதா? ஸோ ஃபார்முலா ஸ்ட்ரெச்சிங் கேஸுக்கு ஆல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L ஸ்கொயர் தான். போன கேஸில் L சேஞ்ச் ஆகிருந்தது. என்ன கேட்டிருந்தாங்க போன கேஸில்? L வந்து சேஞ்சஸ், R எவ்வளோ இருந்து சேஞ்சஸ் இருந்துக்குன்னு கேட்டிருந்தாங்க. அப்போது L ஸ்கொயர் வந்து நாங்கள் போட்டு உங்களுக்கு என்ன பண்ண 0.4 × 2 என்னுடைய பவர் அப்போ 2. இப்போ இந்த செகண்ட் ப்ராப்ளமில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இப்போ R கொடுத்துட்டாங்க, R சேஞ்சஸ் L எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயரிங் கொண்டு வந்துட்டீங்கன்னா L டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் R. L டிபெண்ட்ஸ் ஆன் ரூட் ஆஃப் R. ஏன்னா L எவ்வளோ சேஞ்சஸ் ஆகும், R சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதனுடைய பவர் இப்படி மாடிஃபை பண்ணிவிட்டு இப்போ 1/2 இன்ட்டு சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் ஆஃப் R சப்ஸ்டிட் பண்ணினா எவ்வளோ வரும்? 2%. புரியுதா? ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. பை வாட் பர்சன்டேஜ் வில் illumination of the lamp increases the current drops by 20% கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கொஸ்டின் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வில் பி த illumination of the lamp decreasesன்னு கேட்டாங்க. அப்புறம் கரண்ட் ட்ராப்ஸ் பை 20% கேட்டிருக்காங்க. அப்போ பவர் ஃபார்முலா, பவருக்கு நம்ம என்னென்ன ஃபார்முலாம் பார்த்துருக்கோம்? பவர் இஸ் ஈக்குவல் டு ஒன்று I ஸ்கொயர் R பார்த்துருக்குறோம், இன்னொன்று பவர் P இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R. ஸோ இந்த கேஸில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே, ஸோ பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா கொஸ்டினில் பாருங்கள், பை பர்சன்டேஜ் ஆஃப் illumination ஆஃப் லேம்ப் டிக்ரீசஸ்னா அதனுடைய பவர் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? பவர் குறைஞ்சிருக்குன்னா டிக்ரீஸ், திரும்ப பாருங்க, இது இன்க்ரீஸ் கிடையாது, இல்லை டிக்ரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கரண்ட் ட்ராப்ஸ் பை 20%. கரண்ட் வந்து 20% ட்ராப் ஆச்சுன்னா பவர் எவ்வளோ சேஞ்சஸ், எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டேன், இதான் எடுப்பேன். ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, கரண்ட் வந்து உங்களுக்கு 20% டிக்ரீஸ் அப்படின்னா பவர் எவ்வளோ டிக்ரீஸ் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ கண்டுபிடிக்கணும். இதுதான் பவருக்கும் கரண்ட்டுக்குள்ள ரிலேஷன், P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I ஸ்கொயர். புரிஞ்சுதா? இப்போ டிக்ரீஸ்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இங்கே வாங்க, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, பவர் P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I ஸ்கொயர். இங்கே பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் I கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கிவனில் 20%. கரெக்டாக? இங்கே பாருங்க, கொடுத்துருக்காங்களா? இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20% இஸ் கிவன் டேட்டா. அப்போது இது வந்து என்னதுங்க? கிரேட்டர் தென் 10%. கிரேட்டர் தென் 10% வந்தால் கண்டிஷன் வேறு நான் கொடுத்துருக்குறேன். கிரேட்டர் தென் 10 வந்தால் இன்க்ரீஸுக்கு அண்டு டிக்ரீஸுக்கு ரெண்டுத்துக்கு நான் ஃபார்முலா கொடுத்துருக்குறேன். சரியா? பார்ட் 2 பேசிக் மேக்ஸில் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்குறேன். சரியா? அந்த ஃபார்முலா அங்கே என்னன்னா 2n + n/10 ஹோல் ஸ்கொயர். இதான் என்னது? சேஞ்ச் இன் P கண்டுபிடிக்கிறது. ஆக்சுவலாக ப்ளஸ் ஆர் மைனஸ்னு கொடுத்துருப்பேன். இங்கே டிக்ரீஸ், இன்க்ரீஸ்னா ப்ளஸ் எடுக்கணும், டிக்ரீஸ்னா மைனஸ் எடுக்கணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ -n/10 ஹோல் ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டிக்ரீஸ், எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும்? இது வந்து 20% வந்து ட்ராப் ஆச்சுன்னா, அதுவும் டிக்ரீஸ் ஆச்சுன்னா. ஸோ அதான் கொஷின். ஓகே, இன்க்ரீஸ்னா ப்ளஸ், டிக்ரீஸ்னா மைனஸ். ஸோ இது ப்ளஸ் ஆர் மைனஸ்னா அந்த ஃபார்முலா கொடுத்துருப்பேன், 2n - n/10 ஹோல் ஸ்கொயர். இப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் n எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இந்த டேட்டா தான் என்னது? இதுதான் நமக்கு என்னதுங்க? ஆக்சுவலாக n, திஸ் இஸ் n. ஸோ n = 20னா இங்கே 20 சப்ஸ்டிட் பண்ணுங்க, -20/10 ஹோல் ஸ்கொயர். இங்கே இந்த 0 0 கேன்சல் ஆகிடுமா? இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணுங்க, என்ன வரும்? 20 × 2 என்னது? 40. 20 × 2 40. 2 ஸ்கொயர் என்னது? 4. கரெக்டாக? இந்த 0 0 கேன்சல் ஆச்சு, 2 ஸ்கொயர் 4. ஸோ 40 - 4 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 40 - 4 இஸ் வாட்? 36. 36% உங்களுக்கு என்ன ஆகும்? இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும், பவரில் டிக்ரீஸ் ஆகிருக்கும். காட் இட்? ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, நான் சொன்ன அந்த பர்சன்டேஜ் கான்செப்ட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடச்சிடும். அது ஒரு பேட்டர்ன். இந்த இதில் வந்து ஃபிசிக்ஸோடைய ஃபார்முலா, அப்புறம் இந்த மேத்தமெட்டிக்கல் ரூல், இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண ஆன்சர் வரும். இவ்வளோ தான் அதுக்கான
ஷார்ட்கட். ஓகே ரைட். நெக்ஸ்ட் masses of 3 wires of copper are in the ratio என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாஸ். ஓகேவா 3 wires அதனுடைய மாஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கிவன் என்ன எழுதணும் அப்படின்னா m1 இஸ்டு m2 இஸ்டு m3 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் 1:3:5. ஸோ 1:3:5. அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் தேர் லென்த்ஸ் அதோடைய லென்த்தோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:3:1. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்போ L1:L2:L3 ஈக்குவல் டு 5:3:1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? என்ன கேட்டிருக்காங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், the ratio ஓகே ஆஃப் their resistances will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஓகே ஸோ the ratio of the resistance-னா ரெசிஸ்டன்ஸுக்கும் லென்த்து மாஸ் இதில் உள்ள ஃபார்ம் என்ன கொடுத்துருந்தேன் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L²/m அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்மை நான் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே கொடுத்துருக்குறேன். கரெக்டாக? ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L²/m. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா R1:R2:R3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதுனா L1²/m இஸ்டு L2²/m 1 இது m2 L3²/m3. புரிஞ்சுதா? ரைட். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். L1 வந்து 5, L2 3, இது வந்து 1. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது வந்து 5² வாட் இஸ் m1? m1 வந்து 1, 5²/1 தென் 3². கரெக்ட். L2 வந்து 3², திஸ் இஸ் வாட் m2 இஸ் 3, L3² வந்து 1² m3 is what 5. புரிஞ்சுதா? ஸோ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்க. ஸோ என்ன வரும் இதை சால்வ் பண்ணிங்கன்னா வாட் இஸ் 5²? 25 பை 1 வந்து 25 நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? 3² நமக்கு என்ன ஆகிடும் 9. இந்த ஸ்கொயர் இது கேன்சல் ஆகிட்டு 3 ஆகிடும். ஒரு 3 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 1² 1 பை 5. புரியுதா? இப்போ என்ன கிடைச்சிருக்கு 25:3 1/5. இப்போ என்ன பண்ணணும், அந்த எல்சிஎம் எடுக்கணும். ஃப்ராக்ஷனில் நமக்கு ஒன்லி இந்த என்ன A:B:C அந்த ஃபார்முலா தான் இருக்கணும், டினாமினேட்டரில் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. சரியா? இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், எல்சிஎம் எடுங்க. 25 × 5 என்ன வரும் 125, 3 × 5 15 × 1. இங்கே ஆல்ரெடி பை 5 இருக்கனால அதை எடுக்க தேவையில்லை. ஸோ ஆன்சர் இஸ் வாட் 125:15:1. இருக்கா பாருங்க ஆப்ஷனில், எங்கே இருக்கு இருக்கா 125:15:1. புரிஞ்சுதா? ரைட். இந்த ஃபார்முலா இந்த ரிலேஷன் ஞாபகம் இருந்தால் போதும். ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L²/m. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், the ratio of maximum to minimum resistance that can be obtained with n member of ohm resistor is அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா ஆக்சுவலாக நமக்கு இங்கே n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு 3 4 5 அந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் ரெசிஸ்டர்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது அந்த ரெசிஸ்டர்ஸை மேக்ஸிமம் வேல்யூ கெட் பண்ணணும்னா நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணணும், மினிமம் வேல்யூ கெட் பண்ணால் எப்படி கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? அது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் கெட் பண்ணணும்னா சீரிஸாக கனெக்ட் பண்ணணும். பிகாஸ் R = R1 + R2 + R3. ஓகேவா? சம் ஆஃப் ஆல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வாட், you will get maximum resistance, equal number of resistance எங்க கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்கன்னா பேரலாக நீங்கள் 1/R = 1/R1 1/R2 1/R3 அப் டு n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், மினிமம் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அப்போ மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ, அதுதான் இந்த கேஸ். ஓகேவா? இங்கே இதுக்கு நான் உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கிறேன். இதுதான் ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ். சீரிஸாக கனெக்ட் பண்ணுறீங்க, எல்லாமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இஃப் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ் இருந்தால் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ், எத்தனை ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இன்ட்டு த வேல்யூ ஆஃப் 1 ரெசிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும், டைரெக்டாக டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். சீரிஸாக இருக்கும்போது அந்த சுச்சுவேஷன் தான் என்னது மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். மினிமம் அப்படின்னா பேரலாக கனெக்ட் பண்ணணும். ஸோ 1/Rp = 1/R 1/R லைக் திஸ். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா என்னன்னா
RP equal to R by N. Rன்றது value of each resistance by the number of resistance connected in parallel. அப்போ உங்களுக்கு resistance என்ன ஆயிடும் minimum. So equal number of resistance சீரிஸா கனெக்ட் பண்ணா total resistance formula N into the resistance value. parallel இருந்தா resistance value by N. இது minimum, அது maximum. இப்போ இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸிமம், parallel வந்து மினிமம் ரேஷியோ எடுத்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? இது NR கரெக்டாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது வந்து NR, எது RS பை இது வந்து உங்களுக்கு என்ன வந்துருக்கு R by N, கரெக்டாக R by N. ஸோ உங்களுக்கு இங்கே என்ன ஆகிடும்? இந்த RR கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? N ஸ்கொயர். இதுதான் ஆக்சுவலாக இங்கே ஃபார்முலா. ஸோ RS by RP அப்படின்னு சொல்லலாம். சீரிஸ் ரெசிஸ்டன்ஸும் பேரல் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது ரேஷியோ எடுத்திங்கன்னா N ஸ்கொயர்னு சொல்லலாம். அதர்வைஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பை மினிமம் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு கேட்டாங்கனாலும் என்னது ஆன்சர்? N ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன வரும்னு பாருங்க. இந்த கேஸுக்கு த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் தட் கேன் பி அப்டைன்ட் வித் N மெம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ ஆன்சர் என்னது? N ஸ்கொயர். என்னது அர்த்தம்? R மேக்ஸ் பை R மினிமம் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது ஆன்சர் என்னது? N ஸ்கொயர். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது நீட் 2023 கொஸ்டின். 10 resistors, each of resistance are connected in series to battery of EMF E and negligible internal resistance சொல்லிட்டாங்க. Then those are connected in parallel to the same battery. The current increased n times. அப்போ the value of n is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 10 resistors of resistors are connected in series சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ E and negligible internal resistance, then the connected parallel இருக்கும்போது சேம் பேட்டரி current is increased n times சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன அதே ஃபார்முலா தான் என்ன கொடுத்துருந்தேன்? R S by RP equal to N ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருவீங்க? என்னங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? எத்தனை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க? 10 resistors. ஸோ 10 resistors கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 10 ஸ்கொயர் இஸ் வாட்? 100. புரியுதா? ஸோ ஆன்சர் இஸ் வாட்? 100. Got it? Right. Next. Consider n resistors each with the equal resistance are if the ratio between the highest value of resistance என்ன கொடுத்துருக்காங்க? highest value of resistance and the lowest value of resistance. highest maximum minimum போல highest lowest அப்படின்னு சொல்லியிருக்காங்க. that can be obtained by combining these resistors equal to 289. என்ன கொடுத்துட்டாங்கன்னா ரேஷியோ கொடுத்துட்டாங்க. தென் த வேல்யூ ஆஃப் n என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன கொஸ்டினில் கொடுத்துட்டாங்கன்னா RS by RP ஈக்குவல் டு 289 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சொல்கிறது புரியுதா? அப்போ எத்தனை ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணால் இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது எதுக்கு ஈக்குவல்? RS by RP எதுக்கு ஈக்குவல்? RS by RPன்றது ஈக்குவல் டு N ஸ்கொயர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? N ஸ்கொயர் இது எதுக்கு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க? 289. ஸோ ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ஆல்ரெடி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரை நான் படிக்க சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப் டு 30 ஸ்கொயர் வரைக்கும் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? 30 ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட் ஆகும். அப்போது 289 எதனோட ஸ்கொயர்? 17 ஸ்கொயர். ஸோ 289 ரூட் எடுத்து என்ன வரும்? 17. ஸோ ஆன்சர் இஸ் 17. புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட், n conducting wires of same dimensions but having resistivities என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1, 2, 3 அது மாதிரி n are connected in series. ஸோ 1 ohm 2 ohm 3 ohm அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சீரிஸாக நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் ஈக்குவல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த காம்பினேஷன் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் சீரிஸாக இருந்தால் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? லைக் 1 + 2 + 3 அந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்ததுன்னா மேக்ஸிமம் நம்ம இந்த ஃபார்முலா பார்த்துக்கணும். கரெக்டாக 1 + 2 + ஏன்னா சீரிஸாக இருக்கும்போது என்ன ஒரு ஃபார்முலா? R ஈக்குவல் டு R சீரிஸாக இருக்கும்போது R1 + R2 + R3 லைக் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வேல்யூ வந்து ஈச் ஒன் வந்து 1 ohm 2 ohm 3 ohm அந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணால் ஈக்குவலண்ட்டாக இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன வரும்னா இந்த சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸோடைய ஃபார்முலா வந்து n × n + 1/2. ஸோ அதை தான் வந்து மேக்ஸ் அந்த ஃபார்முலா கூட ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் என்ன வரும் உங்களுக்கு? n × n + 1/2. புரிஞ்சுதா? ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு சில இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் நான் நடத்திருக்கேன். அதாவது ரிப்பீட்டான சில பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ் தான் நடத்திருக்கேன். இதில் ஆக்சுவலாக நமக்கு சர்க்யூட் அனாலிசிஸ் இருக்குது, கிர்ச்சாஃப் லா, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு கிளாஸில் நடத்துகிறேன். ஏன்னா அதில் நிறைய கான்செப்ட், நிறைய டாபிக், நிறைய டைப்ஸ் வேறு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம நிறைய அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுவும் புரியும். புரியுதா? நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக
ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி ஃபியூ கொஷின்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். புரியுதா? இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீங்கள் அதை நல்லா கோ த்ரூ பண்ணிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு அரௌண்ட் 70 to 80% இந்த சாப்டருடைய கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்சிஆர்டி ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா கான்செப்ட்லேயே கிளியர் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாப்டர் உங்களுக்கு நீட்டுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். புரியுதா? ஐ ஹோப் இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, தேங்க்யூ. பாய்.